ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேரிட் டு யுவர் ஸ்டூடெண்ட் மாமா அப்படிங்கிற வியோட ஒன் ஷர்ட் தான். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி ஏஜ் கேப் நானும் எடுத்ததில்லை. ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன ஸ்டோரி எடுக்கலாம் அப்படின்னு. சடனாக எனக்கு இந்த ஏஜ் கேப் ஞாபகம் வந்துச்சு, இதை எடுக்கலாமே அப்படின்னு. நான் நிறைய கன்ஃபியூஷனில் இல்லை, இது போடலாமா அது போடலாமான்னு இருக்க தமிழெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் புதுசாக அந்த தமிழை க்ரியேட் பண்ணி புதுசான ஸ்டோரியோட வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே புதுசு, எனக்கும் புதுசு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா டே பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். சூரியனால் சுள்ளனா மூஞ்சில் அடிக்குது. இந்த டீச்சரை அதை எடுத்துட்டாலும் இல்லையா, ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு போயிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிமிர்ந்து பார்க்குறான். எஸ், ஸ்க்ரீன் எடுத்து தான் இருக்குது. இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு பார்க்குறான். அவன் மேலே ட்ரெஸ்ஸே இல்லை. அவன் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்ஷீட்டை எடுத்துவிட்டு அங்கிட்டு பார்க்குறான். அவனுக்கு ஒரு பேண்ட்டை மட்டும் அடித்து வச்சுருக்கு. அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. டே வேகமாக குளிச்சுட்டு வாடா, இன்றைக்கும் லேட் பண்ணிடாதடான்னு. நீ இங்கேயும் இந்த டீச்சர் அம்மா வேலையை பார்த்துட்ருக்கன்னு நினைக்கிறேன். பொண்டாட்டி, நீ என் பொண்டாட்டிடி, காலையிலேயே லவ் யூடா புருஷா, மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு ஏதாச்சும் எழுதி வைப்பாளா? சீக்கிரமாக குளிச்சுட்டு வாடாவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதை பார்க்கும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிரிப்பு வருது. ஸோ சிரிச்சுட்டு ரெஸ்ட் ரூமில் போய் பார்க்குறான். அவனுக்காக ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கா. அவனை அதை பார்த்து சிரிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதெல்லாம் போட்டுட்டு வந்து பார்க்குறான். கீழே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, அவனுக்கான பேக் ரெடியாக இருக்குது. ஆனால் ஸ்கூல் பிள்ளையாடி பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு பிடிச்சதான் வாங்கி சமைச்சு வச்சுருக்கா. ஸோ அவனை சாப்பிட்டுட்டு நேராக கார் எடுத்துகிட்டு இங்கே காலேஜுக்கு வந்துட்டான். அவன் காலேஜ் வந்ததும் போதுமே அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும் டேவை வாயை பிறந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே டேவை பார்த்துட்டு, ஏன்டா இன்றைக்கி லேட்டு? இப்போ தாண்டா முழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு பாக்ஸி ஸ்மைல் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும், ஐயோ சிரிக்கிறான்டி, ஹார்ட்டு பறக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேக்கும் அது காதில் விழுது, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் விழுது. ஸோ எல்லாம் சிரிச்சுட்டே நேராக கிரவுண்ட் போயிட்டாங்க. அங்கே அவ்வளோ கும்பல் இருந்திருக்கும். இப்போ மொத்த பேரும் கிரவுண்டுக்கு போகிறாங்க. இவனுங்க கூலாக போயிட்டு எல்லோரும் டக்குன்னு ஷர்ட்டை கழட்டி அங்கே எரிஞ்சிட்ருக்கானுங்க. அங்கே இருக்க எல்லா கேர்ள்ஸும், ஷூ அவன் ஹாப்ஸை பாரு, அவன் பொம்பளை பிள்ளையா இருந்தால் எப்படி இருந்திருக்கும், இப்போ பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா டே அப்போ தான் ஓடி வரான். இல்லை டேவை பார்த்துட்டு, செம்மையாக இருக்கும்ல, அதுவும் மேலே எதுவுமே போடல, கீழே அந்த பேண்ட்டு, அதுவும் ஐயோ ஏன்டி இவன் எப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் டேவை வர்ணிக்க ட்ரை பண்ண கூட வர்ணிக்க கூட வரல. எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஷே ஆகுது. அப்படி வர்ணிச்சிட்ருக்காங்க. அங்கே இவங்க பாய்ஸ் எல்லாருமே ஷர்ட் போடாமல் தான் இருக்காங்க. எல்லா கேர்ள்ஸும் அப்படியே அந்த 7 பேர் ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. ஆரம் பார்த்துட்டு, பாய்ஸ் இங்கே ஒழுங்காக நில்லுங்க, வரோம் ஹயாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா நின்றுட்டுருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் கும்பலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் டீமும் பேசிகிட்ருக்கு. இன்னைக்காச்சும் இவனுங்களை ஜெயிச்சே அவனுண்டா, எல்லாம் போகிறேன் அப்படியே அவனுங்களே பார்க்குறாளுங்க, விட்டான் 7 பேத்தையும் சேர்த்து இவளுங்களே கற்பழிச்சிருவாளுங்க போல, அட்டி ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் உண்மையே சொன்னான், இவனுங்களுக்காக தாண்டா கிரவுண்டில் இவ்வளோ கேர்ள்ஸ் வராங்க. எல்லோரும் அமிச்சு ஒருத்தர் முடிஞ்சு பார்த்துட்டு, அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஹெட்டையும் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செம்மையாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் அவ்வளோ ஜோராக கத்துறாங்க. ஈவன் கிளாஸில் அங்கே ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது, ஃபுல்லாக கிரவுண்டில் தான் இருக்குது. அங்கே பார்த்தா ஸ்டாஃப் ரூமில் எல்லா டீச்சர்ஸும் உட்காந்துருக்காங்க. நீங்களாம் அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. என்ன வயன் மேம், நீங்கள் வரலையா? அங்கேருந்து ஒரு மேம் எந்திரிச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்து கேட்குறாங்க. இல்லை மேம், இந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ல. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள பார்த்துட்டு, இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்களோ தெரில, நீங்கள் அப்படியே அவங்கள சைலண்ட்டாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. இங்கே யாருமே அப்படி கிடையாது, நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் அவங்கள பார்த்துட்டு, செய்கிற வேலையை நம்ம தானே மேம் கரெக்டாக செய்யணும், அது என்னமோ உண்மை தான், ஆனால் இங்கே இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாம் லைட்டாக சிரிக்கிறாங்க. நீங்கள் அவங்களாம் பார்க்குறீங்க, அவங்களாம் கிளாஸ்க்கே போக மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணணும். எஸ் ஒயின் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் மைண்டெல்லாம் சீரப் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருக்க எல்லாம் கிரவுண்ட் போயிட்டாங்க. ஸோ மணி 10:30 இருக்கும். ஃபஸ்ட் ஹவரே முடிஞ்சு போச்சு. பட் இங்கே இருக்க ஒரு மேமும் வரல, ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்த மாதிரி தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 11:30 போல் தான் எல்லாம் மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. அங்கே கிளாஸ் ரூமில் எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க மேமெல்லாம் இன்னைக்கு செம்மையாக விளாண்டாங்களே, பாய்ஸ் தான் சும்மா பிச்சுட்டானுங்க. அப்பா, அதுவும் இந்த டே இருக்கானே, ஐயோ அவன் கொடுத்தான் பாருங்க ஒரு பிளைன் கிஸ். அங்கே இருக்க எல்லா பிள்ளைங்களும் மயங்கின மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஷோ சரினா ரோமியோ பயம் இருக்கும். ஜிமின் மட்டும் எனக்கு குறைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேம் கேட்டிருப்பாங்க. அது என்னமோ உண்மைதான். அப்போ ஜங்குக்கு மட்டும் குறைச்சலாம், ஜங்குக்கும் தான் 7 பேரும் தான், எதுக்கு அடிச்சுக்கிட்டு 7 பேரும் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க.
ஒயினவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் போய் போய் ஸ்டூடெண்ட்ஸை சைட் அடிச்சிட்ருக்காங்க. கிட்ட என்ன திரும்ப சொல்லுவாங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்ம சைட் அடிக்க ஏஜுக்கும் என்ன சம்மந்தம் நம்மளே கேட்பாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை வந்து அவளோட கிளாஸ்க்கு போகிறான். அங்கே பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கொஞ்சம் பேத்த மட்டும் காணோம். ஒயின் பேப்பர் கொடுத்துட்டு ஒவ்வொரு டைம் பேசிகிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள், நல்ல மார்க் வந்துடும், அப்போ நல்ல ஒர்க்குக்கு போக முடியும், தேர்ட் இயர்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கான். கடைசியாக கிளாஸ் லீடர் பார்த்துட்டு அவங்க 7 பேரும் வரலையா மேம், அவங்க இன்னும் கிரவுண்டில் தான் இருக்காங்க. ஒயின் வந்து டெக்னாலஜிக்கு ஒரு 3 பேப்பர் மட்டும் எடுக்கிறான், அது வீமன் குக்கோட பேப்பர் தான். இவனுங்களும் நல்லாவே எக்ஸாம் எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் கிளாஸ் கூப்பிட்டு வரியா மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் முழிக்கிறான். கிளாஸ்க்கு தானே கூப்பிட்டு வர சொன்னேன், கிளாஸ் லீடர் தானே நீ, கிளாஸ்க்கு டைமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணுறது ஹோம் ஒர்க் தானே மேம், பட் இப்போ அவங்க வருவாங்களா மாட்டாங்களா, அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க மேம், இப்போதைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் தலையை குனிஞ்சிட்டு சொல்கிறான். சரி உட்காந்துக்கோ, பட் லஞ்ச் பிரேக்கில் அவங்களாம் என்னை பார்க்க வரணும் ஓகேவா, ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு உட்காந்துட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்க, ஸோ லஞ்சை விட்டுட்டாங்க, நீங்கள் நேராக வந்து உங்கள் கேபின் போய் உட்காந்துட்டீங்க. இன்றைக்கி வரட்டும், இந்த 3 பசங்களை தான் முதல் மண்டையை காட்டி போடணும், எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க, இவனுங்களுக்கு மட்டும் என்ன கேடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா இல்லைக்க டேப் பேப்பரை எடுத்து திருப்பி பார்த்துட்டு, ஓ ஏண்டா நீ படிக்கவே மாட்டேங்கிற, வீட்டில் வச்சு சொல்லி கொடுத்தா எங்கே நீ சொல்லிக் கொடுக்குறத பார்க்குற, என்னையை மட்டும்தான் பார்க்குற, அங்கே பார்க்குற இங்கே பார்க்குற, அப்புறம் இழுத்து என்னை பெட்டில் போட்டுடுற, படிக்கிற கூரையே காணும், காலேஜ்லேயும் கவனிக்கிறது கிடையாது, இப்படி படித்தா எப்பட்றா, ஏன்டா இப்படி பண்ணுற, பொதுவாக சொல்லுவாங்க ப்ரொஃபஸர் பையன் மக்கு பொண்ணு மக்கு, ப்ரொஃபஸர் புருஷனே மக்கு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பேப்பரை கவுத்தி வச்சு திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்ருப்பானா தெரியலையே, அந்த நாய் ஊழிச்சிட்டே இருக்கும், திங்கவே திங்காது, ஐயோ வாயில் போடு, அவன் புருஷன் நாயின்லாம் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே வாயில் அடிச்சுக்கிறா. அங்கிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா சல நிறைய பேர் பேசுகிற சத்தம் கேட்குது, வரானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அதிலே கண்டுபிடிச்சிட்டா. அவன் 7 பேர் முன்னாடி சுற்றினா அவளுக்கெல்லாம் என்ன கிடைக்க போகுது, படித்தாதானே லைஃப்பில் முன்னேற முடியும், எப்போ பார்த்தாலும் அவனுங்க பின்னாடியே எல்லாம் சுற்றுறாளுங்க. ஷோ அவனோ ஸ்கூல் படிச்சப்போ காலேஜ் படிச்சப்போ நல்லா படித்தேன், வயன் ஒரு வேளை நீ அப்படி படிச்சனால அவனுக்கு இப்படி ஒரு புருஷனோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவன் மைண்ட்குள்ளே வண்டி ஓட்டிகிட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 7 பேர் வந்து நிற்கிறாங்க. ஆரம் பார்த்துட்டு குட் ஆஃப்டர்நூன் மேம், குட் ஆஃப்டர்நூன் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் மற்ற எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லாம் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. ஆரம் வந்து அவன் 7 பேர் திரும்பி ஒரு முறை தான் குட் ஆஃப்டர்நூன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் சொல்கிறாங்க. மைண்ட் லைட்டாக ஆரம் பார்த்து சிரிச்சிட்டு நல்ல மார்க் எடுத்திருக்க ஆரம், தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து பேப்பரை வாங்கிக்கிட்டா. நீங்கள் ஜின்னு பார்த்துட்டு நல்லா படிக்கிறீங்க, பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் லைட்டாக, ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வாங்குறான். நீங்கள் சுகா பார்த்துட்டு சூப்பராக படிச்சிருக்கடா, லாஸ்ட் டைமை விட இந்த டைம் உன் மார்க் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சுகா வாங்குறான். ஜேகப் உங்களை பார்த்துட்டு மேம் நான் ஏதாச்சும் எப்போவுமே நீ நல்லா படிப்பேன், இதே மாதிரி தான் படிச்சிருக்கேன், சூப்பராக படிச்சிருக்கேன், அப்படியே மெயின்டைன் பண்ண ஓகேவா, அப்போ தான் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். எஸ் மேம் கண்டிப்பாக அப்படின்றான். விமன் குக்கு உங்களை பார்க்குறாங்க, ஜிமின் உங்களை பார்த்துட்டு நானே அப்படி சொல்லிட்டு சட்டையை வந்து இது பண்ணுறேன். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு உங்கள் கண்ணத்துலேயே தான் நான் 2 போடணும், இன்னும் மேம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இருந்தால் பெரிய என்ன இப்படி க்யூட்டாக மட்டும் பார்க்காத போங்க மேம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் லைட்டாக இது பண்ணுறான். ஜிமின் இப்படி பண்ணாத, படிக்கிறியோ இல்லையா, ஆனால் நல்லா என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறடா வந்து டக்குன்னு ஜிமினை பார்த்து முறைக்கிறான். இவன் முறைக்கிறத பார்த்தோன்னா ஜிமின்கிட்ட மேம் நான் உங்கள்கிட்ட ஃப்ளோட்லாம் பண்ணுறேன், உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு பேசுகிறேன், என்ன ஜிமின் இதெல்லாம் லாஸ்ட் டைம் அப்படி இந்த டைம் ஏன் உன் மார்க் குறைஞ்சிது, என்ன மேம் பண்ணுறது, கிளாஸ்க்கு அழகழகான மேம்னா வந்து படம் எடுத்தும் போது நான் மேமை பார்ப்பேனா புக்கை பார்ப்பேனா, நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு புக்கை பாரு, நீ ஒன்று என்னையை பார்க்க வேணாம், ஒரு வேளை நான் உங்களை பார்க்கலண்ணா நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஃபீலே பண்ண மாட்டேன் போங்க, எனக்கு ஒரே மன வருத்தம், ஜிமின் இப்படி பண்ணாத ஒழுங்காக படி, எஸ் மேம் அப்படி சொல்லிட்டு பேப்பரை வாங்கிட்டான். நீங்கள் அப்படியே வந்துட்டு டக்குன்னு ஜேகிட்ட போயிட்டீங்க. சாரி மேம், நீங்கள் ஜிகே பார்த்துட்டு உனக்கே தெரியுது மார்க் கம்மின்னு, என்ன மேம் பண்ணுறது, ப்ராக்டிஸ் அது இதுன்னு போகும்போது படிக்க முடியலையே. அப்போ இவங்க 4 பேரும் மேம் அவங்களாம் என்னை விட்டுட்டு படிக்கிறாங்க, நீங்கள் ஜிகே பார்த்துட்டு எப்போவுமே ஆர்வம் கூட தானே இருப்பா, அப்போ சேர்ந்து படிக்க வேண்டியதானே, என்ன மேம் பண்ணுறது, அவங்க படிக்கும்போது எனக்கு தூக்கம் வந்துடுது, நான் தூங்கும்போது அவங்க படிக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் ஜிகே பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா பேசுவியே, நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக படிக்கணும். நீங்கள் எப்படி டேவை பார்க்குறீங்க, டே வந்து சைலண்ட்டாக இருக்கும், என்ன மார்க்குது,
மற்ற எல்லார்ட்டையும் சிரித்து சிரித்து பேசினாங்க. நீங்கள் டேவை பார்த்தோன்னே ஃபேஸை மாற்றிட்டீங்க. டேவ் உங்களை லைட்டாக முறைக்கிறான். நீங்கள் டேவை பார்த்துட்டு உன்கிட்ட தான் கேட்குறேன், இது என்ன மார்க் இது? டேவ் உங்களை சைலண்ட்டாக பார்க்குறான். இப்படி படிச்சுனா நீ எப்படி ஃப்யூச்சரில் ஃபஸ்ட் நல்லா வருவேன்னு நினைக்கிற? இதை வச்சுட்டு ஏதாவது பண்ண முடியுமா உன்னால்? இப்போல்லாம் அந்த அரியர் தான் விடுவோம். அரியர் வச்சு தான் நீ எங்கே வேலைக்கு போய் என்ன பண்ணலான்னு இருக்க நீ? எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் விளையாட்டு அந்த கிரவுண்ட்லேயே கடந்துக்கோ சரியா? கிளாஸ் ரூமுக்கு வராது. நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் வர? பாய்ஸ் எல்லாருமே அப்படி சைலண்ட்டாக உங்களை பார்க்குறாங்க. டேவை திட்டவும் மற்ற எல்லாருமே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. யாருமே எதுவுமே ரியாக்டே பண்ணல. சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் டேவை பார்த்துட்டு இப்படியே படிச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் இப்போதைக்கு நீ உருப்பட மாட்டேன். என்னட்டே இதெல்லாம்? ஏதாச்சும் பதில் சொல்லு. டே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் டேவை பார்த்துட்டு ஏதோ எதுவும் பேச மாட்டியே, கிளாஸ்க்கும் வர்றது கிடையாது. இவங்களாச்சும் அடிச்சு பிடிச்சி கிளாஸ்க்கு இழுத்துடலாம். உனக்கு கிளாஸ் கூப்பிடவே முடியாது. கிளாஸ்க்கு வந்தால் தூங்கிடுற, இல்லைன்னா வரவே மாட்டேங்கிற. என்ன பழக்கம் இதெல்லாம்? நீ எப்போ தான் படிக்கலான் இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்கிட்ட அதை மட்டும் சொல்லிட்டு நீ கிளம்பி போயிட்டே இருட்டே. டே ரொம்ப சைலண்ட்டாக பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு பேப்பர் பிடி ஃபஸ்ட் நீ போ. சாரி மேம். ஒழுங்காக கிளாஸ் டர்ன் பண்ணுங்க 7 பேரும். ஆரம் டக்குனு உங்களை பார்த்துட்டு எஸ் மேம். இன்னும் 1 வீக்கு உங்களுக்கு எந்த இது இல்லை மேம். நெக்ஸ்ட் மேட்ச் எப்போ? 2 மந்த் இருக்குது மேம். ஒழுங்காக 1 மந்த் எல்லா கிளாஸ்க்கு வாங்க. நிறைய அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் ஆரம் இவங்க கூட இருந்தாலும் நீ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிடுற. ஏன் இவங்களாம் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதனால் ஒழுங்காக எல்லா அசைன்மெண்ட்டையும் சப்மிட் பண்ணவை. நிறைய இது இவங்க தான் அப்படியே பெண்டிங்லேயே இருக்கு ஆரம். சாரி மேம். எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி வைக்கவை. கிளாஸை கண்டிப்பாக 1 மந்த் கவனிக்கணும்னு சொல்லு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் எக்ஸாம் இன்னும் 1 மந்தில் வருதுல்ல? எஸ் மேம். அதில் உங்கள் இதில் எல்லாருமே பாஸ் ஆனால் மட்டும்தான் நான் ப்ராக்டிஸ்க்கு அனுப்புவேன். யார் யார் ஃபெயில் ஆகுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் குக்க பார்க்குறீங்க. 3 பேரும் உங்களை சைலண்ட்டாக பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர் தான் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச் அனுப்ப மாட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம் பார்க்குறான். எல்லாருமே மேம் அப்படின்றாங்க. கண்டிப்பாக ஆரம், இது கண்டிப்பாக நடக்கும். இவங்க 3 பேர் நெக்ஸ்ட் எக்ஸாமில் ஃபெயில் ஆனாங்கன்னா இந்த 3 பேர்த்தையும் நான் மேட்ச்க்கு அனுப்ப மாட்டேன். நீ வேறு யாராச்சும் 3 பேச்சு வச்சு விளையாண்டுக்கோ, இல்லைனா அது வாம்பாடு, எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 3 பேர் பாஸ் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு அனுப்புவேன். இன்னும் 1 மந்த்துக்கு நீங்கள் 7 பேருமே கிரவுண்ட் போகவே கூடாது. 7 பேர் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. புரியும் நினைக்கிறேன் யாரும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உனக்கு புரியும். எஸ் மேம். இன்னும் 3 மாதம் தான் உங்கள் காலேஜ் முடிய போகுது. நெக்ஸ்ட்டு உங்கள் கரியருங்கிறது கேம் மட்டும் வச்சு போகாதில்ல, ஸ்டடீஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தானே? எஸ் மேம். புரிஞ்சுக்கோ, நீ பார்த்து பேசு. நான் பேசினா இவங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நார்மலாக இருக்காங்க, நீ பேசு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து சைலண்ட்டாக குனிஞ்சுக்கிட்டா. ஆரம் வந்து எழுபதி பார்த்துட்டு அவ்வளோ எல்லாரும் சொல்லிட்டு வாங்கடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வெளியே வந்துன்னுட்டே அப்படியே நீங்கள் கொடுத்தீங்களே பேப்பர், அதை விட்டு அடிக்கிறான். அது அந்த கதவில் பட்டு கீழே விழுது. நீங்கள் அப்படியே டேவையே பார்க்குறீங்க. அவன் செம்ம டென்ஷனில் போகிறான். ஜிம்னு உங்களை பார்த்துட்டு சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பேப்பர் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். மற்ற எல்லாருமே போயிட்டாங்க. அவன் அவ்வளோ வெக்கடுன்னு போயிட்டுருக்கான். எல்லாரும் பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க. அங்கே எல்லாருமே அந்த மாமா திருட்டாங்க. அந்த அம்மாவுக்கு என்னடி கண்ணு தெரியாதாடி, இவ்வளோ அழகாக இருக்கும், இவனை போய் இந்த வாங்குது. எப்போ பார்த்தாலும் அப்படி தான் தெரியுமா? அந்த அம்மா மட்டும் டார்கெட் பண்ணும். மற்ற எல்லாருமே சிரிச்சு பேசும். மட்டும் திட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா டே வந்து செம்ம டென்ஷனில் டக்குன்னு வந்து அந்த மொட்டை மாடிக்கு போயிருப்பான். அவங்க அதில் இருக்க ரூஃப் டாப் போயிருப்பான். அங்கே போய் செம்ம டென்ஷன் நின்றுட்டுருக்கான். அங்கே வாழை பஞ்ச் பண்ணுறான். ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேக்கை வந்து கையை பிடிக்கிறான். ப்ரோ என்ன குத்துற ப்ரோ பைத்துக்கறி, விடுடா அவங்க மேலே இருக்க அக்கறை தான் சொல்கிறேன். என்ன அக்கறை, பெரிய அக்கறை, கத்தாதுரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டேவை பிடிக்கிறாங்க. டேக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே எனக்கு வந்த கணக்கு சப்புன்னு அப்பிடலாமான்னு இருக்கு. போய் தோறன்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன். விடுடா அப்படிங்கும்போது ஆரம் வந்து டேவை பார்த்துட்டு அவங்க உன் மேலே இருக்க அக்கறை தான் சொல்கிறாங்க. ஈவன் ஷீ இஸ் யுவர் ஒய்ஃப், நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். டே செம்ம டென்ஷன் ஆரம் பார்த்துட்டு அது வந்து மறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னடா இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லி அவன் இந்த கற்றுறா. இங்கே பாருட்டே, நீ நல்லா படித்தாதான் டே ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அது இல்லாமல் அவளை உன்னோட ஒய்ஃப் தான். அப்போ இந்த மாதிரிலாம் சொல்ல தான் செய்வா. ஃப்யூச்சரில் உன் குழந்தைங்களாம் வரும்போது அவங்க எல்லாம் பார்க்க நீ தானே எல்லாம் பண்ணணும். அப்போ அவள் சொல்ல தான் செய்வா, இப்படி தான் படிக்கணும் அப்படி தான் படிக்கணும்னு. அது நான் பார்ப்பேன் ஹயாங். அதை விட்டு நொய்கி என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறா தெரியுமா? என்ன கற்றுறா. அங்கே இருக்க எல்லாரும் என்னையெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க.
டே அப்படின்னு சொல்லிட்டு நான் டேவை கண்ட்ரோல் பண்ணுறேங்க. டே வந்து வேகமாக சிகரெட் எடுத்து அடிக்க போகிறோம். டக்குன்னு ஜிகி கையை பிடிச்சிட்டு எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, டென்ஷன் ஆயிடுவா. விட்றா, டே மச்சான் வேணாண்டா விடுடான்னு சொன்னேன். சுகா பார்த்துட்டு டே ஸ்மோக் பண்ணாதடா, வைன் மேம்க்கு சுத்தமாக பிடிக்காது. வைன் தயவுசெய்து எல்லாம் அமைதியாக இருக்கீங்களா, அவளை பற்றி பேசாதீங்க. இப்போ நீங்களாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை அவளுக்கா, சும்மா நொய்யின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுறா. மற்ற எல்லாமே சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி விட்டு நின்றுட்டு இருக்காங்க. டே ஸ்மோக் பண்ண உனக்கு இன்னும் டென்ஷன் தான் ஆகுது. கடைசி அந்த காலில் போட்டு முடிச்சுட்டு கிட்டக்குன்னு இறங்கி வந்துட்டான். ஸோ எல்லாம் டேக் கூட வந்துட்டாங்க. டேக்கு செம்மையாக ஹெட் டேக் ஆகிடுச்சு. டே வந்து அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஜிமின் பார்த்துட்டு காஃபி வாங்கிட்டு வரட்டாடா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டே சைலண்ட்டாக பெஞ்சில் படுத்திருக்கான். நீங்கள் அப்போ தான் கிளாஸ் ரூம் வரீங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. டே பார்த்துட்டு இழிக்கிறப்ப மட்டும் இழிப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பெஞ்சில் படுத்துட்டான். ஸோ எல்லோரும் கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த வாரம் மேம் வராதனால என்ன கிளாஸ் எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ எல்லாம் புக் எடுத்துக்கிறீங்களா, எஸ் மேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் புக் எடுக்கிறாங்க. பாய்ஸ் 6 பேரும் எடுத்துட்டாங்க. டே மட்டும் படுத்தே இருக்கா. நீங்கள் அங்கேருந்து டேவை பார்த்துட்டீங்க. நீங்கள் வந்து புக்கை ஓப்பன் பண்ணிட்டு எந்த இப்படி பண்ணுறானோ, படிக்கவே மாட்டேங்கிறான், இப்படி படுத்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வைன் பார்க்குறான். அவன் சைலண்ட்டாக பெஞ்சில் படுத்திருக்கான். வைன் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டே அமைதியாக படுத்தே இருந்தான், எந்திரிக்கவே இல்லை. வைன் வந்து இன்னொரு ½ hour தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து எல்லோரும் வந்து அது ரெஃபரன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், புரியலன்னா என்னை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வரா. டே கிட்ட வந்து நின்றுட்டு கையை கட்டிட்டு டேவே பார்த்துட்ருக்கா. ஜிமின் வந்து சைலண்ட்டாக வைனை பார்க்குறான். என்னாச்சு மேம், ஹெட் ஏக்குன்னு சொன்னா மேம் அப்படி சொல்லிட்டு வைன் இது பண்ணுற ஜெய்க்கு பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னா மேம். புரியுது சொல்லிட்டு வைன் வந்து அந்த பெஞ்சுக்கிட்ட உட்காரலாம். மேம் சரின்ட்டு உங்க பாருங்கள், எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் சைலண்ட்டாக இருக்காங்க. வைன் வந்துட்டு இப்படி உட்காந்துருமே டே வந்து அமைதியாக படுத்திருக்கான். டே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டேவோட சீக்கில் வந்து டேப் பண்ணுற. டே வந்து கணத்து வைக்க மாட்டேங்கிறான். ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டே கணத்தை வந்து கேட்குறான். என்ன அம்மான்னு கூப்பிட்டா மட்டும் பார்க்குறேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கிளம்பிட்டான். டே நான் ப்ரொஃபஸர்டா. ப்ரொஃபஸர்னா எதுக்கு மொதல் பெஞ்சுக்குள்ள வந்து எங்கே தட்டிகிட்ருக்க, எழுந்திரிச்சு பொடி ஃபஸ்ட்டு. ஆமாம் போடின்னு சொன்னேன். சாரிடா உன் மேலே எனக்கு அக்கறை எழுதான்னு சொன்னேன். எனக்கு கோவமாக வருதுடா நீ படிக்கலைனா மட்டும், மற்றபடி எனக்கு ஓகே தான், பட் ஏடி படிக்கவே மாட்டேங்கிற மாமா, எழுந்திரிச்சு போன்னு சொன்னவன். டே அப்படின்னு சொல்லிட்டு டே கடந்து தட்டுறீங்க, திறக்க மாட்டேங்கிறான். நீங்கள் லைட்டாக பெஞ்சுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறீங்க. என்னடி பண்ணுறேன் காலை நான் வந்து அடியில் உட்காருறேன். இப்போது போடி அங்கிட்டு எந்திரிச்சு போடி, இதெல்லாம் பார்த்து என்னடி அனுப்பாங்க. ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அமைதியாக படிச்சுட்டு தான் இருக்காங்க. எந்திரி வயன் காலை நவுத்து ஷோ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து காலை நவுத்துறான். நீங்கள் போய் சென்டரில் உட்காந்துட்டு அவன் இந்த சைட் லேப்பில் ஒரு கை, இந்த சைட் லேப்பில் ஒரு கை வச்சுட்டு இப்படி ஃபேஸ் வச்சுட்டு அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடியும் உனக்கு பிரச்சனை. அவன் வந்து இப்போ பெஞ்சில் கை வச்ச மாதிரி படுத்திருக்கேன். இப்போ உங்கள் மூஞ்சி அவன் மூஞ்சி நேருக்கு நேராக இருக்கா. அப்படி ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கீங்க. கோம்மா எந்திரிச்சு போவேன். அம்மா லவ் யூடா. அந்த ஒரு மயிறு வேணாம், எனக்கு செம்மையாக தலைவலிக்குது, தயவுசெய்து எந்திரிச்சு போறியா. கோவமாக இருக்கியா, செம்ம கவனில் இருக்கேன். அப்படியே பெஞ்சத்துக்கு என் தலையில் அடிச்சிடலாமான்னு இருக்கு. அப்படி சொல்லிட்டு அமிச்சு தலையில் கை வச்சிட்டிங்க. என்னடா இப்படி சொல்கிற, சத்தியமாக என்னடா எந்திரிச்சு போடி தேங்க அப்படிங்கும்போது தேவங்களை பார்த்துட்டு எவ்வளோவுமே தெரியுது, தயவுசெய்து மேலே கையை வச்சு தொலைடி மேலேயா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கீழே கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி டக்குன்னு கை வச்சிட்டிங்க. வையின்னு சொன்னால் உடனே வச்சிருவியா. இவ்வளோ அண்ணியன் மாதிரி பேசுகிற, நீ அண்ணியன் மாதிரி தானே பேசுகிற. வீட்டில் நல்லா தானே இருக்கா, திருடி பகல் அண்ணனு குதிக்கிற, ராத்திரி அண்ணனும் அடங்குற. பகல்லாம் கூட நான் வந்து காலேஜில் இருக்கேன். ஸோ நான் ப்ரொஃபஸர். வீட்டில் இருக்கப்போ உன் பொண்டாட்டியாக தானே இருக்கணும். இன்னைக்கு வாடி பிடிச்சி மண்டையாக உடைக்கிறேன். மாமா என்ன எந்திரிச்சு போ. எல்லாம் வீடா சரி கையெடு. சி பொறுக்கி கயிறு நீங்களே சரி சொல்லிட்டு கையெடுத்துக்கிட்டீங்க. உண்மையில செம்ம கண்ணில் இருக்கேன் நான். எதுக்கு ஃபவுண்டேஷன் போட்ட, அது நீ பாட்டு கடிச்சு வச்சிடுறேன். யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்ன சொல்லு போ. என்னண்ணா எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் புருஷன்ட்டேன்னு சொல்லு. காலேஜ் படிக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் எல்லாம் என்ன என்ன பேசுவாங்க தெரியுமா. என்ன வேணால் பேசிட்டோம். நீங்கள் டேப் பார்த்துட்டு கோவம் போயிடுச்சா. ஓ அப்போ நான் சமாதானம் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். கத்தாதிரம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வைக்கிறீங்க. பேசுனா பேசுவேன் அவ்வளோதான். மற்றபடி உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன் தெரியுமா. சரி ரொம்ப கோவப்படாத. நான் உனக்கு வீட்டுக்கு வந்தோடனே ஃபில்டர் காஃபி போட்டு தரவா. என் தலையில் ஊற்று. ஏன்டா திட்டுற, எந்திரிச்சு போடி.
போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வெளியே வந்துட்டு டேவை பார்க்குறீங்க. உங்கள் தலை லைட்டாக கலைஞ்சு போச்சுட்டே உங்களை பார்த்துட்டு ராட்சசி ஆட்டம் இருக்கும். குடிச்சாத்தான் நான் ராட்சசி குடிச்சாத்தான் நினைத்துட்டேன். லூஸு எந்திரிச்சு நின்றுட்டுருக்க. சாரி ஒழுங்காக கரெக்ஷன் பண்ணிட்டு பைத்தியக்கறி. ஷிப்பு தெரியுது. இதுக்கு மேலே கரெக்ஷன் பண்ண ஒன்றும் இல்லை. இழுத்து 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 ஊற்றி தானே வச்சுருக்கு. இதுக்கு மேலே என்னத்தை குத்த பைத்தலை எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டீங்க. வந்து அமைதியாக படுத்துருக்கேன். ஜிமின் பார்த்துட்டு என்னடா பண்ணி 2 பேரும் பார்த்துட்டு தானே அந்த அப்புறம் என்ன மைத்து கேட்குற முட்டை உட்காரா வேண்டாம் நம்மள திட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகே பக்கம் ஜெயிக்கணும். அவன் தான் கேனில் உட்காந்துட்டு நீ என்ன போய் வம்பளுக்குற சாரி அவனும் பார்த்தியடா இவன் லக்க. ஜிமின் வந்து இப்படி சொன்னோன்னு ஜேகே பார்த்துட்டு அது என்னமோ தான் வாழ்றான்ட்டோம். பொண்டாட்டியோ ப்ரொஃபஸராக இருக்கு ரசிக்கிறான். நமக்கு எங்கே கொடுத்து வச்சுருக்கோ அது எங்கே கிடக்கோ எவன் கூட கிடக்கோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேறு கையாட்டி சொல்லியிருப்பான். நீங்கள் அங்கேருந்து ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு ஜேகே நத்திங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஏன்டா ஜிமின் என்னடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறான். எனக்கு ஒரு டவுட்டுடா. என்ன டவுட்டு இருந்தாலும் மேமை கூப்பிட்டு கேளு. இந்த டவுட்லாம் மேம்கிட்ட கேட்க முடியாது ஓன்ட்ட கேட்குறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். இப்போ நான் வந்து யாரையுமே லவ் பண்ணல. யாரும் ஒன்று லவ் பண்ணலடா. நீ பொத்து சரியா வந்துடும். இவனுக்கு மட்டும் அப்படியே 10 ஆள் இருக்க மாதிரி. இவனே யாரும் இல்லாமல் ஒண்டிக்கிட்டே தான் அலையிறான். சேச்சா விடு காண்டாவாத சொல்லு. இப்போ நான் யாருமே லவ் பண்ணாமல் நான் சிங்கிளாக இருக்கேன். ஆமாம். இந்நேரம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவ இவன் கூட வச்சு தெரிஞ்சிட்ருப்பாள். பார்த்துட்டு வாய்ப்பு இருக்குடா அடிச்சுட்டு வந்து ஹெட்டை ஷேக் பண்ணி செல்டா படுத்துக்கிட்டான். ஜிமின் பார்த்துட்டு இருக்குடா எங்கே வேணும் சுற்றுலாண்டா இருக்குமாடா இருக்குண்டா. அப்போ மொண்டாட்டி அவங்களே தானே சுற்றிக்கிட்டு இருப்பா சுற்றுவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் படுத்துட்டான். டேடா கூலாக சொல்கிறேன். அதுக்கு நான் போயிட்டு இல்லடி நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற அவங்களோட சுத்தாதுன்னு சொல்லவா முடியும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு தான் சொல்லிக்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம். ஆனால் எனக்கு தாண்டா பெரிய ப்ராப்ளம். சரி இவன் கூட சுற்றுவாளோ என்ன தெரியும் எனக்கு எங்கே இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து ஜேகே படுக்கிறான். அதை பார்க்கும்போது சிரிப்பு வந்துட்டு டக்குன்னு வந்து பார்க்குறேன். நீங்கள் டிவியை பார்த்துட்டு சாரி இது டென்ஷனாக கத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலே சொல்கிறீங்க அவங்கள பார்த்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளாஸ் நான் இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து அந்த கிளாஸ் லீடர் உங்களை கூப்பிட்றான். என்னாச்சு ஜான் மேம் இது மட்டும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்க மட்டும் சொல்கிறீங்களா ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜான் கிட்ட நின்று சொல்லிட்டுருக்கீங்க. வந்து திரும்பி பார்க்குறேன் நீங்கள் கிட்ட ஜான் கிட்ட நிற்கிறீங்க. ப்ரொஃபஸர்னு புரியுது சுற்றி இருக்கவங்கலாம் ஸ்டூடெண்ட்னு புரியுது. ஆனால் இப்போ பேசுனா எனக்கு 10 கிட்ட வருது. என்ன சிரிச்சு பேசுகிறப்போ சொன்னால் உடனே ஸ்டூடெண்ட்டே அப்படின்பா விட்டு போய் தான் சொல்கிறது பர்றாட்டே நீ வந்து பார்த்தா மண்டை வலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டான். ஓன் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்துட்டுருக்கா. ஸோ கிளாஸ் வரும் முடிஞ்சிருக்கு. ஓன் ஜன்னல் சைடு வந்துட்டே வைப்பா வந்துட்டு சாரி எப்படி மாமா என்ன பொடி பொறுக்கி ஆமாம் லவ் யூ டீச்சர் ஆமாம் பொடி சரி மாமா அப்படி சொல்லிட்டு வாங்கி சிரிச்சுட்டே போயிருப்பான். லவ் யூ மட்டும் வாங்கிக்குவான் வீட்டுக்கு வரட்டும் கட்டி பொருநாளின் பதிவில் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. ஸோ ஒரு வழியாக கிளாஸும் முடிஞ்சிருச்சு. வைன் வந்துட்டு ரெகுலராகவே பஸ்ஸில் தான் போவாள். டேவும் அதே பஸ்ஸில் தான் வருவான். வந்து பின்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நின்று பேசிகிட்டு இருக்கான். அங்கே முன்னாடி வந்து கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. அங்கே தான் வைன் உட்காந்துருக்கா. வைன் திரும்பி டேவை பார்க்குறா. வந்து நின்று நல்லா பேசிகிட்டு இருக்கான். அழகாக இருக்கும் அழகு பையன். வீட்டுக்கு வந்து தூமுன்னு ஆட போகிறான். யாரை கேட்டுட்டு என்னை திட்டினேன்னு கேட்பானே இல்லைனா பனிஷ்மெண்ட்க்கு அப்புறம் என்னை உரிச்சு எடுத்துருவான். காலேஜில் என்ன வேணால் பேசிடுவேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அனுபவிக்க முடியல என்னால். ஆனால் அவனும் பார்த்தியா வாயன் எவ்வளோ தான் அவன் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி அவனை ஆட்டோமேட்டிக்காக காலேஜில் எனக்கு டென்ஷனாக திட்ட ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் எல்லாம் டென்ஷன்லாம் கிடையாது அக்கறை தான். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டான் நான் ஒர்க் போக ஆரம்பிச்சு நீ ஒர்க்லாம் போகக்கூடாது எனக்கு வீட்டில் எனக்கு ஒரு அழகான பொண்டாட்டியாக இருன்னு சொன்னான். நானும் ஓகேன்னு தான் சொன்னேன். அவன் இப்போயே நான் ஒர்க் போவேன்னு தான் சொன்னான். நான் தான் இல்லை நீ ஒர்க் போகிற வரைக்கும் நான் போகிறேன் நம்மளோட எக்ஸ்பென்சஸை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு உருட்டி வச்சு வேலைக்கு வந்துட்டேன். எல்லாம் பிடிச்சதானே நாளைக்கு வேலைக்கெல்லாம் போக முடியும். 5 பிள்ளை கேட்குறான் பெற்று தரேன்னு சொன்னேன்ல. அப்போ 5 எப்படி ஸ்கூல் சேர்ப்பான்? இப்படி விளையாட்டுத்தனமாக இருந்தால் இதை சொன்னேன்னா உடனே சிரிப்பான் பொறுக்கி பையன் அடிச்சுட்டு வாங்கி வந்து அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு அவளே டேவை பார்த்துட்டு சிரிக்கிறா. வந்து என்ன அப்படிங்கிற ஒரு ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணுறான். ஒன்றும் இல்லை அடிச்சுட்டு வாங்கி வந்து சிரிச்சுட்டு திரும்பிட்டு இவனுக்காக 5 பேத்து தரேன் நான் ரெடி தான். ஆனால் இப்போ இருக்க எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி வளர்க்க போகிறோன்னு தான் தெரில. எவ்வளோ ஃபீஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்குது தெரியுமா? ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டுறங்காட்டி மண்டை பிச்சுக்கிட்டு போயிடும் போல். இவன் என்னென்னா அசால்ட்டாக 5 பிள்ளைன்னு என்கிட்ட கேட்டு வச்சுருக்கான்.
நான் இன்ன வரைக்கும் அவன் கிட்ட பெற்று தரேன்னு சொல்லதான். ஆனால் இவன் கேட்டால் 5 என்ன 10 கூட பெற்று தருவேன். என் புருஷனுக்கு பெற்று தராமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை நினச்சிட்டே சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கா. அப்பப்போ ஒயனை பார்த்துட்டு இவன் என்ன நினைக்கிறா, ஏன் இப்படி சிரிச்சிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவனை விட்டுட்டான். ஸோ இவங்க இறங்க வேண்டிய பிளேஸ் வந்துருச்சு. ஒயின் ஃபர்ஸ்ட் இறங்கி முன்னாடி நடந்துட்டு போயிட்டுருக்கா. வந்து பின்னாடியே வரான். ஒயின் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிருப்பாளே, என்னடி என்ன அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து திரும்புறா. வந்து அவள் கையில் ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டான். பரவாயில்ல வெயிட்டாக இல்லை, பரவாயில்ல கொடு. அடிச்சுட்டு வாங்கி கொடுக்குறா. எப்போதுமே சரி மார்னிங் ஒயினோட ஹேண்ட்பேக்கை வந்து தூக்கிட்டு வருவான். கரெக்டாக அந்த பஸ் ஏறுற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஹேண்ட்பேக் கொடுப்பேன். ஈவினிங்கும் அப்படி தான் தூக்கிட்டு வருவான். ஸோ வந்து ஹேண்ட்பேக் தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். ஒயின் டேவை பார்த்துட்டு என் மேலே கோவம் இல்லையா இருக்குதா, அப்புறம் எதுக்கு ஹேண்ட்பேக்கை வாங்கினா, கோவமாக இருந்தால் போக வேண்டியது தானே, கோவமாக இருந்தாலும் நீ ஏன் பொண்டாட்டி தானே. அடிச்சுட்டு ஒயின் ஹெட் செக் பண்ணுறா. அப்புறம் என்ன போ. அடிச்சுட்டு ஒயின் சைலண்ட்டாக போயிட்டுருக்கா. டேவை என்ன பார்த்துட்டு ஏதாச்சும் வேணுமா, வீட்டில் எல்லாமே இருக்குது, சரி வா உனக்கு ஏதாச்சும் வேணுமா, வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு வந்தான். வீட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்குள்ளே கிஜின்னு போயிட்டான். பையன் பார்த்துட்டு என்ன போயிட்டான், பொதுவாக வீட்டுக்குள்ளே வந்தோன்னே கிஸ் பண்ணுவான், வெல்கம் ஹோம் பொண்டாட்டிலாம் சொல்லுவான், இன்னும் ஒரு மண்ணும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கா. அவன் பாட்டு போய் கூலாக குளிச்சுட்டு அவன் பாட்டு புக் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வேறு கால் பண்ணிட்டான். அவன் ஷாக்காக பார்க்குறா. என்னது இவனுக்கு புத்தி வந்துருச்சா, நம்ம ஒரு நாள் சொன்னதில் புத்தி வந்துருச்சு. அடுத்த செகண்டே உன் புருஷனே இப்போ தான் புத்தி வந்திருக்கா, நீ வேறு புத்தி வந்துருச்சான்னு கேட்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னும் குளிக்க கூட இல்லை, நீங்கள் போய்ட்டு அவனுக்காக காஃபி போட்டிருப்பீங்க. சரி அவன் குளிச்சுட்டு விட்டா அதுக்கிட்ட நம்ம காஃபி மட்டும் ஒடிச்சிடறேன். காஃபி போட்டு வந்து பார்க்குறாங்காட்டி புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். உங்களுக்கே ஷாக்கு. அதுக்கப்புறம் அவன் பாட்டு படிச்சுட்ருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க, நீங்கள் ஓகே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சைடு கையில் புக் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. குக் பண்ணிகிட்ருக்கீங்க. நாளைக்கு என்னென்ன படிக்கணுமோ என்னென்ன கிளாஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக படிச்சுட்ருக்கீங்க. வந்து படித்து முடிச்சுட்டு புக்கு மூடி வச்சுட்டு அவன் படுக்க வந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து டேவை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக உட்காரான். இது வைக்கவா வந்து சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் டேவை பார்த்துட்டு மாமா அப்படின்றீங்க. வந்து அப்போ எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. மாமா என்னடி, 5 நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டா. அவன் என்னடி அப்படிங்கிறது ரொம்ப சலிப்பாக கேட்டிருப்பான். என்னாச்சு உனக்கு, ஒன்றும் இல்லை பை, கோவமாக இருக்கியா, இல்லை பை, பேசுனில என்கிட்ட, பேசுனா ஏன் கத்துற, ஒன்றும் இல்லை அவன் இப்போ சாப்பாடு வைக்கிறா இல்லை தட்டை வச்சுட்டு எழுந்திரிச்சு போவா, வைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக சாப்பாடு வச்சுட்ருக்கீங்க. ஸோ அவன் சாப்பிட்டு எழுந்திரிச்சு போயிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டீங்க. அவன் கூட சேர்ந்தா நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ என்னாச்சு, ஏன் கத்துறான் சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. வந்துட்டு அங்கே போய்ட்டு எட்டி பார்க்குறவங்களை பார்த்துட்டு வருத்தப்படு அப்போ தான் தெரியும் என்ன கற்றுனேன் புருஷன் கூட பார்க்காம அதுவும் அவ்வளோ பேர் முன்னாடி கற்றுனில்ல, உட்காரு 10 நிமிஷம் உட்காந்து அழுதுட்டு வா அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறான். அவனுக்கு தெரியும் கத்துறானா நீங்கள் இப்படி ஆயிடுவீங்கன்னு. ஸோ அதுக்காக வேணும்னே கத்திருப்பான். மாதிரி நீங்கள் கத்துனீங்கல்ல ரிவெஞ்சா, உங்களுக்கு அது தெரியாதுல்ல ரிவெஞ்ச், நீங்கள் தான் கொயின்னு உட்காந்துருக்கீங்க. அவன் போய் சைலண்ட்டாக பெட்டில் படுத்திருக்கான். அவன் போய் 1 ஹவராக சாலக்கணும். என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா என்ன அங்கேயே பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. அட பைத்தியக்காரி, நான் கற்றுனா 1 மணி நேரம்னாலும் அப்படியே உட்காருவியா அப்படி சொல்லிட்டு கேட்க தோணுது. உங்ககிட்ட வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒன்றும் மாமா ரூமுக்கு வர வேண்டியதானே, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு தட்டெல்லாம் பாவமாக எடுத்து வச்சுட்ருக்கீங்க. உங்கள் ஃபேஸே பார்க்குறோம் ரொம்ப பாவப்பட்ட பிள்ளையாட்டம் இருக்குது. இந்த பேச்சு பேசணும் கொத்துனையில் அழுவுடி அழுவு இன்னொரு 10 நிமிஷம் சேர்ந்து அழுவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சுற்றிட்டு இருக்கான். நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டு சோக கதையாக பாடிக்கிட்டு அப்படியே போயிட்டு அந்த பாத்திரத்தெலாம் கழுவி வச்சிட்ருக்கீங்க. பார்க்கணுமே கண்ணன் தண்ணி வருது. இப்போ என்ன பண்ண, அக்கறையில் தான் சொன்னேன், அப்போ கூட பேசினால, இப்போ பாரு வீட்டில் பார்த்து எரிஞ்சு விழுவுறான். அக்கறையாக தானே சொன்ன வயன், இதுக்கு தான் யார் மேலேயுமே அக்கறை போடக்கூடாது, புருஷங்க தானே அக்கறைப்பட்டேன், உனக்கு தேவைதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள கட்டப்பட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்க. அவள் இதெல்லாம் முடிச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வந்து பெட்டில் படுத்துருக்கீங்க. சைலண்ட்டாக திரும்பி படுத்துருக்கீங்க. வந்து உங்களை பார்க்குறான். இன்னுமா அழுவுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அமைதியாக படுத்துருக்கீங்க. ஒய் திரும்ப அடிச்சுட்டு சைலண்ட்டாக பொண்ணுக்கிட்டே திரும்பி படுக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு, இப்போ எனக்கு ஒன்றும் ஆகலை தூங்கு அடிச்சுட்டு நீங்களே கண்ணை முடிக்கிட்டீங்க. அவன் அப்படியே உங்களை இழுத்து உங்கள் மேலே வந்து என் காலை போட்டுக்கிட்டான். அவங்களோட காதை வந்து லைட்டாக ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு இந்த பழக்கத்தை மட்டும் நம்மளுக்கு இவ்வளோ கோவம் இருந்தாலும் பண்ணுவோம். அப்படிங்க காதை பிடிச்சி ரப் பண்ணிட்டே இருப்பான். காலை போட்டுக்குவான். ஹிப்பில் ஒரு கை இருக்கும், இப்படி மட்டும் காட்டி பிடிச்சிக்குவான். ஆனால் கோவமாக இருப்பானோ. அடிச்சுட்டு வைன் வந்து பார்க்குறான். என்ன ஒன்றும் இல்லை தூங்குறேன். தூங்கு
சொன்னாலே தூங்க சொல்கிறேன், எப்போவுமே தூங்காது, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி கேட்பேன். நான் ஏன் கேட்கணும்? நீ தானே புரிச்சு, நீ தானே கேட்பேன். நான் கேட்க மாட்டேன்டி, ஓவராக பேசுறீல. படு, மூடிட்டு படு. நான் அப்போ வந்து டீச்சராக இருந்தேன், இப்போ வந்து நான் பொண்டாட்டியாக இருக்கேன். அப்புறம் கலாய்க்காத, கலாய்க்காத. தேயாங் அப்படி சொல்லி டேவ் அடிக்கிறீங்க. என் பேர் தேயாங் இல்லை, சரியா? டேயாங். டேயாங். சிரிச்சிட்டியா? சிரிக்கலை. இப்போ ஏன் உடனே கோவமாக ஃபேஸ் மாத்துறான்? வாய் முட்டு படுக்கிறியா? நான் உன் மேலே இருக்க அக்கறையில் தானே சொன்னேன். படித்தா தானே நம்ம 5 குழந்தைய நம்ம வந்துட்டு நல்லா படிக்க வச்சு அவங்களையும் நல்ல நிலைமை கொண்டு வர முடியும். அப்படி உங்களே பார்த்துட்ருக்கோம். என்ன பார்க்குற? 5 குழந்தை பெற்றுற மேடம் எப்போ ரெடியானீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தை பிடிச்சி லைட்டாக கிள்றான். வளரிட்டேன். வளரிட்டியா? ஆமாம் அடிச்சுட்டு டக்குனு செஸ்ட்டில் போய் உங்கள் ஃபேஸ் வச்சுக்கிட்டீங்க. சிரிச்சிட்டு நிஜமா 5 குழந்தை பெற்றுறேடி. விடு, நீ தான் கோவமாக இருந்தீல்ல. கோவமாக தான் இருக்கேன், ஆனால் சொல்லு. லைட்டாக நான் விடுறேன். விடு மாமா, இழுக்காத என்ன அப்படின்றீங்க. வந்து அப்படியே உங்களை தள்ளுறான். இழுக்காதரா, உங்கள் பின்னாடி டிஷர்ட்டை பிடிச்சதான் இழுக்கிறா. நீங்கள் வர மாட்டேங்கிறீங்களா? அவனை டைட்டாக பிடிச்சி பாடி லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே எழுத்துட்டான். என்னடா நிச்சயமாக 5 குழந்தை பெற்றுறியா? இப்போ நீ காலேஜ் முடி. நீ ஒரு வேலைக்கு போனோம், அதுக்கப்புறம் பொத்துடி பொண்டாட்டி பொத்துடி சொல்லாத. அப்படி தான் சொல்லுவேன். சரி ஒன்று சரியா? என்னதான் இருந்தாலும் என் புருஷனாச்சு, உன்னை பையனா என்ன சொல்ல முடியும்? நடிக்கும். அது அப்படி கத்துன காது கிளியரை வட்ட ஜவ்வாட்டம். நீ கூட தான் பேப்பரை சொத்துன்னு விட்டு அடிச்சுட்டு போனேன். அதனால அங்கே மட்டும் நான் உட்காந்துருந்தேன்னா என் மூஞ்சி கிழிச்சிருப்பா போல. கண்டிப்பாக கிழிச்சிருப்பேன்டி. தேயாங். என்ன தேயாங்? போட்டு சமாளிப்பா நம்மளை பிடிச்சிக்கிட்டு. சின்ன கத்துற நீ இது கூட தொண்டையை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி தொண்டையை லைட்டாக கடிக்கிறான். ஏன்டா வேம்பர் மாதிரி போய் தொண்டையை கடிக்கிற? இப்படி கடிச்சு இழுத்துருவேன் பார்த்துக்கோ. இது கொண்டு வச்சுட்டு என்ன கத்துற நீ? அப்போ எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா படிக்கவே மாட்டேங்கிறான், இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கையெல்லாம் ரன் பண்ணணும்ல, அப்போல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அதனால தான் நான் கற்றுட்டேன். அவனுங்கள்ட்ட மட்டும் சிரிச்சு பேசுகிறா. அவங்க யாரும் என் புருஷன் கிடையாதுல்ல. அவங்க யாரும் என் புருஷன் கிடையாது, எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் நீ என் புருஷன்ல, எனக்கு உரிமை இருக்குல்ல. அப்போ அப்படி தான் கற்றுவேன். அப்படி தான் கற்றுவியா? ஆமாம், உரிமை இருக்க இடத்துல தான் நம்ம பேச முடியும். மற்ற எல்லாட்டையும் நான் இப்படி பேச முடியுமா? அப்படி எப்படி எப்படி டைப்பு டப்பாக சமாளிக்கணுங்கிறது நல்லா தெரியுதுல்ல. என்ன எப்படி நான் டைப்பாக சமாளிக்கணுங்கிறது உனக்கு மட்டும் தாண்டி தெரியும். நான் பொண்டாட்டியில் நீ என் பொண்டாட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சிக்கல்றான். உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி அண்ணா ஈவினிங் ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்கள் பார்த்துட்டு பொறுக்கி திருந்துறியோ நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சட்டு அடிக்கிறீங்க. அடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டான். என்னடா அன்னைக்கு வந்துட்டு சொன்னா இல்லையா? பொசிஷன் நல்லா இருந்துச்சுடி. நீங்கள் இன்னும் சட்டு அடிக்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரை சின்னதா நீங்கள் பார்த்துட்டு இப்படியாண்ணா பின்னாடி விட்டுடா. சின்னடி விட்டுட்டோம் அப்படிங்கும்போது ஷர்ட்குள்ளே கையிடுறான். ஆமாம் சும்மா இருடான். கொஞ்ச நேரம் நாளைக்கு காலேஜ் இருக்குடா, 2 பேர்த்துக்கு காலேஜ் இருக்குடா. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்லி இதை அலோவ் பண்ணேன், என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷர்ட் கையாடு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கை எங்கே போகுது? என்ன என் மாங்கோட்டா அப்படி பிச்சிருவேன் கையை. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு எதுக்கு சொல்லி ஓகே சொன்னேன் அப்படியே மூஞ்சி நடிக்காத சரியா, நடிக்காத. சாட்டர்டே மட்டும்தான் ஓகே சொன்னேன், அதுவும் சண்டே லீவுங்கிற ஒரே ரீசனால். ஆனால் நீ டெய்லியும் டிஸ்ஸனாக என்னால் முடியலட்டே. நான் கிளாஸ் நின்று பாடம் எடுக்கணும்டா, கால்லாம் வலிக்குதுடா. நான் தான் கால்லாம் அமுக்கி விட்றேன்ல, நீங்கள் பார்த்துட்டு நீ தான் நல்லா அம்மிக்கி தான் விடுறியே, அதனால் வலிக்குதுடா. ஸோ நோ, ஜஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் பார்த்துட்டு நீ 1 hour ஓடி போயிரு லைட்டாக. நோ போடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்கள் மேலே வந்துட்டான். தேயாங்
கெஞ்சிட்டே இருந்தா கெஞ்சிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறான். அம்மா விடுடா டே விடுடா, நாளைக்கு காலேஜ் இருக்குடா இப்போடி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் டே டேன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டிங்க, அப்படியே மோன் பண்ணிட்டுருக்கீங்க. 2 பேரும் அவ்வளோ ஹெவியாக பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ 1 ஹவர்னு சொல்லி கேட்ட பையன் 1 ஹவரில் எதையுமே முடிக்கல, அது போயிடுச்சு 3 ஹவர்ஸ்க்கு. ஸோ செம்ம டயர்டாக டேப் எடுக்கிறாங்க, அதுக்கு மேலே டயர்டாக. நாளைக்கு ஃபுல்லே கிளாஸ் இருக்கு. நீயும் மற்ற மேம் மாதிரி உட்காந்துரு போ, வாங்குற ஃபீஸ்க்கு ஒழுங்காக வேலை செய்யணுமா இல்லையா? இவங்களை பார்த்துட்டு ஏன்டி இப்படி இருக்கேன், எனக்கு ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இந்த இதை ஃபுல்லாக சூஸ் பண்ண ரீசன் கூட அதுதான், எல்லாருக்கும் நல்லா படிப்பு சொல்லி தரணும்னு. ஆனால் எங்கே ஏன்னா இந்த காலேஜை சூஸ் பண்ணணும்னு இருக்கு, யாருமே அங்கே ப்ராப்பராக எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நினச்சா மாற்ற முடியாது பயன், அது என்னமோ உண்மை தான். ஆனால் நம்மளால் முடிஞ்சது பண்ணணும்ல. அது என்னமோ உண்மை தான் அப்படி சொல்லிட்டு எங்களை பற்றி சிரிக்கிறான். சரி தூங்கு, எனக்கு டயர்டாக இருக்கும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எழுத்து டைட்டாக ஹக் பண்ணுறான். டே எனக்கு ஒன்று டேஷனாச்சும் எடுத்துக்கிறான். போடி அப்படி சொல்லிட்டு டே வந்து அவங்க நெக்கு கீழே ரப் பண்ணிகிட்ருக்கான். ஆமாம் கையிடமாம்மா தூங்கணுமாம்மா, அது ஒன்றும் இல்லை இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அன்றைக்கி நைட் 2 பேர் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் டே எழுந்திரிச்சு பார்க்குறோம் உங்களை காணா. இவளுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவனுக்காக எப்போவும் போல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. டெய்லி மார்னிங் அப்படி தான் டே எந்திரிக்கும் போது நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ரெகுலராக சீக்கிரமாகவே காலேஜ் போயிடுவீங்க. காலேஜ் போயிட்டு அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ரெகுலராக மாற்றிங்க எந்த மேம் வராங்களோ இல்லையோ பர்ஃபெக்டாக நீங்கள் போயிடுவீங்க. டே நிறைய தடவை சொல்லிட்டான், இல்லை நீ ரெஸ்ட் எடு, நீ 9 மணிக்கே போடி, அங்கே யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் போகிற வேலையை நான் கரெக்டாக பார்க்கணும். நான் வேலைக்கு சேர்ந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னை 8 மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து மற்ற யார் வராங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் பர்ஃபெக்டாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது ரொம்ப அழகாக கடைப்பிடிக்கிறீங்க. டேவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வந்து பார்க்குறான். டேக்கு அங்கே பார்த்துன்னு கிரவுண்டுக்கு போகணுன்னு தோணுது. அந்த குட்டிச்சி முதல் மண்டையை காட்டி கொட்டணும். பாரு எனக்கு கிரவுண்டுக்கு போவேனான்னு சொல்லிட்டான் பைத்தியக்காரி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கிளாஸ் ரூமில் உட்கார ஆரம் வந்து எல்லாட்டையும் வந்து இதெல்லாம் எழுதுங்கடான்னு சொல்லியிருப்பான். ஸோ எல்லோரும் எழுதிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த சைட் கிளாஸ் பண்ணும்போது டேவை பார்க்குறீங்க, படிக்குது குழந்தை அப்படி சொல்லிட்டு டேவை பார்க்குறீங்க. டேவங்களை பார்த்துட்டு அடுத்து நீங்கள் நடந்து பாருங்க. டேக்கிட்ட வந்து டெக்ஸ்ட் வருது. என்னடி புருஷன் ஜன்னல் வெளியே சைட் அடிக்கிறியோ? ஆமாம், என் புருஷன் அழகாக இருக்கான், அது அந்த கண்ணாடியோடு பார்க்கும்போது ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கான், ஆனால் ஸ்டூடெண்ட்டில் போய் உட்காந்துருக்கான். டேவங்களை பார்த்துட்டு சீச்சி நான்லாம் ப்ரொஃபஸர் ஆக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறானுங்க. என்ன சீச்சி ப்ரொஃபஸர்னா சீச்சியா? ஆமாம் சீச்சி எப்போடா அப்படி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அவன் சீச்சி அப்படின்னு திருப்பி அனுப்புகிறான். அவங்களுக்கு வந்து ஏதாவது சீச்சியை சொன்னால் உடனே அது பிடிக்காது. போடாங்கிறீங்க. அவன் சீச்சி நானும் அந்த வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கான். பிக்சர் வந்து மெசேஜை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க. லவ் யூ என்ன பண்ணிகிட்ருக்க? அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்க, என்ன பண்ணுறது? போய் நீ யாரும் என்கிட்டலாம் என்னை கொடுத்துட்ருக்க, பிடிச்சிட்டான் தெரியுமா, என்னையா திட்டினே இருக்கான். அவர் உன்னை விட பெரிய பையன் தானே? ஆமாம் அவன் என்னை விட பெரிய பையன் தான், ஒரு 6 மாதத்துக்கு பெரிய பையன். ஹாயாங்கன்னு கூப்பிட வச்சிட்டான் தெரியுமா, அதுக்கு ரீசன் நீ தான். நான் தான் அடிச்சுட்டு உங்களுக்கு இதில் ஒரு ஸ்மைல் வேறு, நான் தான் அப்படி சொல்லி மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரிப்ளை காணாட்டே வந்து எட்டி பார்க்குறான். அதுக்கப்புறம் இந்த அசைன்மெண்ட்டில் கஷ்டமாக இருக்குடி, ஏதாச்சும் சொல்லேண்டி ஈஸி ஐடியா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பான். அப்புறம் லவ்யூலாம் போட்டு அனுப்பியிருப்பாங்க. காலையில் ஃபுட் நல்லாயிருக்கு அவ்வளோ டெக்ஸ்ட்டு வருது, எல்லாமே டபுள் டிக்கில் போகுது. பட் பார்க்கல. டேக்கு அப்படியே லைட்டாக டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணுறா இவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பாய்ஸ்லாம் டேவை பார்த்துட்டு என்னடா எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஹேங் நான் ஒரு நிமிஷம் சூச்சு போயிட்டு வரேன். டே ஹேங் சூச்சு போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு புக்கு முடிச்சுட்டு எழுந்திரிச்சு ஓடிட்டான். இவனை வச்சுட்டு அப்படிங்கும்போது டே வந்து உங்களை தேடி தான் வந்துட்டுருக்கான். வேறு உங்களை தேடி வரான். அங்கே பார்த்தா நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் நின்று பேசிட்டுருக்கீங்க. அந்த ஆள் வந்துக்கு ஏஜ் தான், உங்களை விட ஒரு 2 வயசு பெரிய பையன் தான். அவன் வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசிகிட்ருக்கான். ஆமாம் ஏன் மேம், இந்த சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் சொன்னதை கேட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. டேக் அது கேட்டுமே டென்ஷன் ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த வார்த்தையை டேக் கேட்டுட்டான். எப்படின்னு தெரில, நீங்கள் நாளைக்கு நாள் ரொம்ப அழகாகிட்டே இருக்கீங்க தெரியுமா. நேற்றை பார்த்ததை விட இன்றைக்கி உங்கள் ஃபேஸ் இன்னும் க்ளோவிங்காக இருக்குது. நீங்கள் கரெக்டாக வந்து டேவை பார்த்துருப்பீங்க, கிளாஸ் பண்ணி பார்த்துருப்பான். இந்த இவர் சொன்னதுக்கு உங்களுக்கு அதை கேட்டுன்னு உடனே ஜோதிக்கு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்கல்ல, என் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறார் அதான் நான் ஹாப்பியாக இருக்கேன். உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வருது. நீங்கள் டேவை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க, பட் டே முறைக்கிறான். நீங்கள் அவரை பார்த்துட்டு என்னை ஒருத்தவங்க ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க, ஸோ நான் அதனால ஹாப்பியாக இருக்கேன். பேரண்ட்ஸ் சொல்கிறீங்க, எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கீங்க. டே வந்து உங்கள் அம்மா உன்னை பார்த்துக்கிறது ஃபுல்லாக நான் என்ன உங்கள் ஒத்தாளுக்கு உடனே போயிடுவா பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்களை திட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ நீங்கள் என்ன ஆச்சு பார்க்குறீங்க. அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு உங்களை முறைச்சிட்டே இருக்கா. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்ட்டா முறைக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த சார் உங்களை பார்த்துட்டு, ஆனால் மேம் நீங்களும் நானும் இங்கே 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் சார், பட் நான் 1 இயராக உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறேன், நீங்கள் ஃபோன் நம்பர் தான் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க.
நீங்கள் அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க. டே உங்களை பார்த்துட்டு நம்பர் கொடுத்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல்லே சொல்கிறா. நீங்கள் இல்லை சார் அது என்ன மேம் ஜஸ்ட் ஒரு நம்பர் தானே. டே அங்கேருந்து அப்படியே ஸ்டைலான்னு முறைச்சிட்ருக்கான். அந்த சைட் போய் சாஞ்சு நின்றுக்கிட்டான். நல்லா வசதியாக பார்த்துட்ருக்கான். அவனுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா கேட்கும். அவன் முறைக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பா வசதியாக நின்றுட்டுருக்கான் அவன். அந்த சார் உங்கள்ட்ட டைப்பாக கேட்டு பார்க்குறாரு. உங்களுக்கு எதுக்குமே முதல்ல சொல்ல முடியல. நீங்கள் டேவை பார்த்து முழிச்சிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களை செம்மையாக முறைச்சிட்ருக்கான். இவன் எதுக்கு முறைக்கிறான்? இவன் முறைச்சாலே நம்மளை அப்புறமா வச்சு திட்டுவானே. ஐயோ வச்சு வேறு நைட்டு வெளுத்துருவானே. பண்ணுறப்ப இதை சொல்லிலாம் பண்ணுவான். எனக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் இப்படி கண்ணா பின்னாடி வேலை செஞ்சிட்ருக்கு. சார் எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே ஓடிட்டீங்க. டேவங்களை பார்த்து சிரிச்சிட்டே தெரியும்டி நான் என்னாடி தெரிச்சிருவேன்னு பிச்சிருவேன் அவன்கிட்டாச்சும் பேசணுன்னா நீ சிந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். கரெக்டாக உங்கள் பேக் பாஸ் நல்லா தெரியுது. நைட்டை விட பகலில் என் பொண்ணாட்டி பார்க்கும்போது என்ன அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேர் அவனே ஃப்ளிப் பண்ணிட்டு ஆனால் டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கண்ணாடியில் அவனே என்னை பார்த்துட்டேன். நீ தாண்டா கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். நீ இந்த சைட் போயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் டே வந்து கிளாஸ் ரூமில் போய் அவன் பாட்டுக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அன்றைக்கி வந்து உங்கள் கிளாஸ் இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பாடத்தெல்லாம் எப்போதும் போல் மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க, கவனிக்கிறாங்க. டே தூங்குறான் முழிக்கிறான் அப்படிலாம் தான் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கான். அவனால் ஃபுல்லாக உட்காந்து கவனிக்க முடியாது. கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுவான். அப்புறம் திருப்பி முழிச்சு கவனிப்பான். வந்துட்டு அவன் தூங்கினாலும் சரி விடு நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். ஸோ அதனால் வந்து அவன் தூங்கினாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அது எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக சொல்லிக் கொடுப்பான். டேக்கும் அது நல்லா புரியும். ஸோ அவங்களாம் அப்படி தான் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. இங்கே உங்கள் 2 பேத்துக்கு லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சும்மா வெளியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கிளாஸ் அவர் தான். பட் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் கிளாஸ்லேயே அசைன்மெண்ட் எழுதுங்க. அந்த நிறைய ஷீட்ஸ் இருக்குல்ல வீட்டில் போய் எவ்வளோ நேரம் எழுதுவீங்க. ஸோ எழுதுங்கன்னு இருப்பீங்க. ஏன்னா அந்த வேலையை பார்த்துட்டதே நம்ம டே தான். அங்கே பாரு நீ பாட்டுக்கு 10 ஷீட் 20 ஷீட்னு எழுதினா அப்போ எப்படி என்ன மாதிரி இருக்கணும் வாழ்கிறது. நீங்கள் டேவை பார்த்துட்டு ஒன்றை மாதிரி இருக்கணும் பொண்ணோட்டி இருக்கணும் எப்படி வாழ்றது. நீங்கள் டேவை பார்த்துட்டு சார் உங்கள் கிளாஸில் உங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் இருக்குது. சரி பொண்ணாட்டி இருக்குது சரி விடு. பொண்ணாட்டி இல்லாதவெல்லாம் வீடியோ காலில் தாண்டி வாழ்வோம். நீங்கள் எழுத கொடுத்துட்டே இருந்தால் நாங்கள் எப்படி வீடியோ காலில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்றது. ஒழுங்காக கொஞ்சமாச்சு யங் ஏஜில் இருக்கவங்களாம் புரிஞ்சுக்கோடி. நீங்கள் காதெல்லாம் அந்த வீடியோ கால் அதெல்லாம் தாண்டி வளருமே. ராத்திரியில் தான் போய் அவளை பார்க்க முடியும். அங்கே அப்பா அம்மா தூங்குறப்ப தாண்டி நாங்கள் போய் அவளை சைட்டே அடிக்க முடியும். அதுக்கெல்லாம் ஏன்டையும் முட்டுக்கட்ட போடுற. நீங்கள் டேவை பார்த்துட்டு ஏ என்னடா இப்படி இருக்கீங்க. நான்லாம் காலேஜ் படிச்சுப்பேன். தயவு செய்து நீ காலேஜ் படிச்சப்ப ஏதோ கிபி கொண்டு போவாத சரியா. நீங்கள் இப்படியே டேவை பார்க்குறீங்க. நான் ஒன்றும் கிபிலாம் படிக்கலாம். நான் இப்போ தான் படித்து முடித்தான். ஆனால் பற்றி பேசுறது பற்றியா கிபியில் மாதிரி தான் பேசுகிறேன். நீ வாய மூடு. ஆனால் ரொம்ப கலாய்க்காத. ஒழுங்காக என்ன போய் ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் அங்கேயே எழுதவே. இது நாங்கள் என்ன காலேஜ் படிக்கிறோமா ஸ்கூல் படிக்கிறோம். ஏன்டா எனக்கு கொடுமைப்படுத்துகிற. நீ ஏன் எழுத விட்டு புலம்பிகிட்டே இருக்க. நீ எழுதுனா கூட எழுதி முடிச்சிடலாம். புலம்பினே இருக்க வேண்டியதான். சரி விடு. நான் பேர் அப்பயாச்சும் ஒவ்வொரு கிளாஸ் ஒரு தரேன் எழுதி தொலைங்க போதுமா. லவ் யூ. நீ டே பார்த்துட்டு லவ் யூ டீச்சரம்மா. நான் உனக்கு இப்போ டீச்சர் இல்லைடா நான் ப்ரொஃபஸர்டா. எப்படி டீச்சரம்மா நல்லா இருக்குல்ல. நீங்கள் டே பார்த்துட்டு அடிச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து இப்படி பார்க்க டே வந்து சிரிக்கிறான். அவன் வந்து உங்கள் நம்பரே டீச்சரம்மா தான் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்களோ அதே பிடிச்சி டீச்சரம்மான்னு கூப்பிடுவான். நீங்கள் என்ன டீச்சரம்மான்னு கூப்பிடாதா நான் உனக்கு வந்துட்டு ப்ரொஃபஸர்டா அப்படின்னாலும் டீச்சரம்மா அப்படின்னு தான் சொல்லுவான். நீங்கள் போய் தரடா அப்படின்னு சொல்லி விட்டாலும் உங்களுக்கு அந்த டீச்சரம்மா கேட்கும்போது சிரிப்பு வந்துடும். அப்படி கூப்பிடாதப்பா காமெடியாக இருக்குப்பா அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து எல்லோரும் எழுத சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே நின்று ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. சும்மா ரீல்ஸ் தான் பார்த்துட்ருப்பீங்க. டே வந்து எழுதிட்டே அப்பப்போ உங்களை பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து டேவுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆனால் பையன் அழகாக இருக்காளடா. அந்த வாய்ஸ் கேட்டோன்னு டே வந்துட்டு அவனுக்கு முன்னாடி பெஞ்சில் கரெக்டாக நம்ம ஹயாங் லைன்ஸ் 4 பேர் உட்காந்துருப்பாங்க. பின்னாடி பெஞ்சில் இது 3 உட்காந்துருக்கும். இது 3 வந்து செவுத்தில் சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்கும். அவங்க வந்து இதில் சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க 7 பேரும் ஒரே பெஞ்சில் வச்சு எழுதிட்டுருக்காங்க. அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அதை வந்து இப்போ கரெக்டாக வந்து வாய்ஸ்க்கு பின்னாடி இருந்த வாய்ஸ் கேட்குது. எப்படி சொல்கிறது ஆரம்ஜின் சுகாஜி உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி பெஞ்ச் ஓகேவா அங்கே வாய்ஸ் கேட்குது. இவனுங்க வந்து சைலண்ட்டாக இருக்கும். இவனுங்களுக்கு நல்லா கேட்குது. ஸோ எல்லோரும் அதை கவனிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு எழுதிட்டுருக்காங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன்டா அவ்வளோ கட்டினவன் ரொம்பவே கொடுத்து வச்சேன். ஆனால் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடா. இதை கேட்கும் போதே டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவன் உங்களை பேசுகிறாங்க. அவன் வந்து உங்களை அவன் கூப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து தாலி கட்டும் உரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவன் கூப்பிடலாம். மற்றபடி யார் வந்து உங்களை அப்படி கூப்பிட்டாலும் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியே டென்ஷன் வந்து அந்த பென் கையில் வச்சுருப்பான்ல அதை டக்குன்னு பெஞ்சில் ஒரு தட்டுறான். அவனுங்க டக்குன்னு வந்து சவுண்ட் கேட்டு திரும்பி பார்த்துட்டு என்னாச்சுட்டே ஒன்றும் இல்லை ரீஃபில் தேர்ந்துருச்சா தான் தட்டினேன் உடஞ்சி போச்சு எல்லாம் டீ பார்த்துட்டு மச்சான்
டே வந்து அவன் லிப்ஸை லைட்டாக பைட் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவப்படுது. அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக லிப்ஸை பைட் பண்ணியிருப்பான். உங்களை திரும்பி பார்த்த டேக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி வந்து உங்கள் பின்னை காணான்னு சொல்லி கல்ல கத்திட்டு இருந்திருப்பீங்க. டே வந்து நீங்கள் பெஞ்சில் வச்சுருந்ததை லைட்டாக தள்ளி விட்டுருப்பான். இப்போ இந்த பின்னை நான் எப்படி ஹிப்பை கூட குத்துவேன்? டே நீ ஏன்னா அப்படி பண்ணுற? கல்ல பரப்பிக்கிட்ட அலைவியா? உன்னை யார் இன்னைக்கு கல்ல சீக்கிரம் உங்களுக்கு சொன்னா? போடி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து இது பண்ணிட்டு போயிருப்பான். இது எப்படி தேங்க கண்டுபிடிக்கிறது? இரடி கண்டுபிடிச்சி தரேன். ஏன்டி காலனு கத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிப்பில் கிஸ் பண்ணியிருப்பான். மாமா பின்ன தேடிடா சொல்லிட்டு டே தேடி வந்து 2 பின் மட்டும் தான் எடுத்து கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் வந்து ஹிப்பை கிட்ட குத்துனா இப்போ இது என்ன பண்ணுறது? பறக்காமல் பிடிச்சிக்கோடி. உன்னை வச்சுட்டு பறக்குதுன்னு சொல்லி கொண்டாம நீ நோண்டி போகிறேன். நல்லா பறக்காதடி, நீ பிடிச்சி படி. நான் பிடிச்சிப்பேன்டா. பின்னை தள்ளி விட்டுட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் நிற்கும் போது அது காற்றுக்கு நல்லா பறந்துட்டுருக்கு. டேக் அதை பார்த்தோன்னே இங்கிட்டு பார்க்குறான். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவனுங்க 2 பேரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஒழுங்கு வந்து சாரி கரெக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து இது பண்ணிகிட்டே இருக்கான். அது எப்படி உங்களுக்கு கேட்கும்? நீங்கள் பாட்டு கூலான்னு ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ரீல்ஸ் மயிறு அப்படியே ஃபோன் பிடிச்சி தூக்கிடுச்சு அப்படியே சேர்த்து எரிஞ்சிடலாமான்னு இருக்கு. மயிறு எப்படி நிற்கிது பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேக் அவ்வளோ கோவத்து உங்களையும் முறைச்சி பார்த்துட்ருக்கான். இந்த பசங்க வந்து ஒருத்தன் பார்த்துட்டு அவளுக்கு என்ன கல்யாணம் ஆகலடா, ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும்டா. டேய் ஒயனை உனக்கு மடங்குவா நீ நினைக்கிற? அப்போல்லாம் மடங்க வாய்ப்பே இல்லை. தேவையில்லாமல் ஆசைப்படாது. வேணா ஒரு நைட்டுக்கு வேணால் நீ நினச்சி பார்க்கலாம். அதுவும் நினப்பில் தான், அப்போ வரக்கூட மாட்டான். ஒரு நைட்டுக்கு வேணால் நினச்சி பார்த்து ஆசை வேணால் தீர்த்துக்கோ. அந்த ஹிப்பை பாரு. டேக்கு அவ்வளோதான் டென்ஷன் தலைக்கேறிச்சு. கையில் வச்சிருந்த நோட்டத்துக்கே அவன் மண்டையிலே விட்டு எறிஞ்சிட்டான். அவன் அப்படியே தலையை பிடிச்சிட்டு 2 பேர் டேவாக பார்க்குறாங்க. ஏன்னா அவன் நோட்டை மட்டும் விட்டு எறியல, ஜேகே நோட்டையும் பிடிங்கி 2 பேர் மண்டையிலே எரிஞ்சிட்டான். டே இப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் டேவை பார்க்கணுங்க. டேப் வந்து டென்ஷனில் இந்த பெஞ்சிலேருந்து அப்படியே அவன் முன்னாடி வந்துட்டு சுகாவும் ஜிகப்புக்கு வந்திருப்பாங்க. அப்படியே அவங்க 2 பேர் தலையும் தாண்டி போய் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க செம்ம சண்டை நடந்துட்டுருக்கு. நீ இதை பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்களா? விடு 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 விடுன்னு சொல்லி தேவை எடுக்கிறீங்க. வெறித்தனமாக அட்டிக்கிறான். அவன் மூஞ்சா குத்துறான். 2 பேர் மூஞ்சிலும் மாற்றி குத்துறான். என்ன தைரியம் தான் அவளை பார்ப்பீங்கிற மாதிரி. அவங்க விடு விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுக்கிறீங்க. பாய்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் அதில் வந்து ஒரு பையனை லைட்டாக தள்ள போயிருப்பீங்க. அப்படியே உங்களை பிடிச்சி ஒரே இழுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டீங்க. அவன் இழுத்து விட்டதில் நீங்கள் போய் அவன் வந்து பெஞ்சில் அடிச்சிருப்பீங்க. இப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அடிக்கிறது நின்றுட்டு உங்களை பார்க்குறோம். ஏன்டா அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பார்க்குறோம். டக்குன்னு இறங்கி விட்டு என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை இது பண்ணுறான். என்ன பண்ணுற நீ? ஃபோன் தலையில் என்னாச்சு? ஏண்டா நீ எந்திரி வா, நீ வா. ஒன்றும் இல்லைன்றீங்க. நான் ரொம்ப பதட்டம் படுறான். அவன் அப்படியே திரும்பி அவனுங்க முறைச்சிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரத்தரான எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். டே பொறுமையாக வச்சு கூப்பிட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வேகமாக பின்னாடி வராங்க. உங்களை ரொம்ப வேகமாக மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு உங்களை உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக டேவை பார்த்துட்ருக்கீங்க. அது ரொம்ப கில்ட்டாகி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் டேவை பார்த்துட்டு எதுக்கு சண்டே ஸ்டார்ட் பண்ண? பாய்ஸ் மற்ற எல்லோரும் வெளியே இருக்காங்க, மற்ற எல்லாத்தையும் துரத்து விட்டாங்க. ஸோ அவங்க 6 பேர் மட்டும் தான் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் டேவை பார்த்துட்டு உன்ட்ட தாண்டா கேட்குறேன். ஒன்றும் நீ பொண்ணு இல்லாமல் யாரையும் அப்படி வந்து அடிச்சு தள்ள மாட்டேன் சொல்லு. அவனுங்க 2 பேத்துக்கு அந்த சைடு அடிப்பட்ட இடத்துல போட்டு மருந்தெல்லாம் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க. டேவை பார்த்துட்டு சொல்லுடும் ஒன்று ரெடி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். அவனுங்க ஒன்று தான் பார்த்துட்ருக்காங்க, நீ உட்காரு. அப்புறம் இது இப்படி வை அப்படின்னு சொல்லிட்டு சேலையை வெட்டுக்குன்னு ஒரு இல்லை. நீங்கள் டேவை பார்த்துட்டு ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி இருக்க ஸ்க்ரீனில் தொட்டு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு போயிட்டான். ஆமா அப்படிங்கிற வாட்டி கிளம்பி போயிட்டான். அங்கே போய்ட்டு வெளியே செம்ம டென்ஷனாக இருக்கான். அவனுங்களை பார்க்கும்போது டேக் இருந்தால் அடித்து மோரையெல்லாம் உடச்சிடலாமான்னு இருக்குது. மற்றவங்களுக்கும் அப்படி தான் கோவம் வருது. பட் எல்லாம் சைலண்ட்டாக டேவை சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவினிங் வந்து நீங்களே டேவை வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் தலையில் வந்து அடிபட்டுக்கிற டேவை உங்களை பார்த்துட்டு ஆட்டோ பிடிக்கலாமா? தலையில் தான் அடிபட்டுருக்கு, நல்லா அதான் இருக்கேன். அங்கே என்னென்னா வந்து கேப் பிடிக்கலாமான்னு கேட்குறேன், இங்கே வந்து ஆட்டோ பிடிக்கலாமான்னு கேட்குறேன். என்னடா இல்லைப்பா சொல்லிட்டு அவங்க ஹிப்பில் கை வச்சு உங்களை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஆமா என்ன ஆச்சுடா? ஒன்றும் இல்லடி, நீ யாரையும் அப்படி அடிக்க மாட்டேங்க, என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லடி சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு யார்ட்டாச்சும் கால் பண்ணி இதை கேட்டே அவனு தோணுது, இப்போ எதுக்கு அவன் அப்படி அடித்தானே? ஏன்னா இப்போ இது வந்து பிரின்ஸிபலுக்கு போயிடுச்சு. ஸோ பிரின்ஸிபல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேரண்ட்ஸ் கூட்டு வர சொல்லியிருப்பாங்க. டேயோட அப்பா அம்மாவுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க, அவங்களும் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அத்தையும் உங்கள்கிட்ட கால் பண்ணியிருப்பாங்க, என்னம்மா ஆச்சுன்னு. நீங்கள் தெரில சண்டை இருந்தப்போ நான் அங்கே தான் இருந்தேன், பட் என்ன சண்டை எனக்கு தெரியல, நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டீங்க. சரிம்மா நான் வரோம், எப்படியும் அவன் மேலே பிரச்சனை இருக்காது, நாங்கள் வந்து பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரின்ட்டீங்க.
உங்களுக்கு இப்போ யாராச்சும் கேட்டே ஆகணும்னு சொல்லுது, நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு ஆரம் கால் பண்ணிட்டீங்க. ஆரம் சொல்லுங்கள் மேம். இல்லை நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு டேவோட ஒய்ஃப் கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசலாம். சரி சொல்லுங்கள். அது அங்கே என்னதான் சண்டை, அவள் ஏன் அப்படியே அடித்தான்? அது நீங்கள் டேக்கிட்டே கேட்டுக்கலாமே. சொல்ல மாட்டேங்கிறான், ப்ளீஸ் சொல்லுங்களேன். நாளைக்கு அத்தை மாமாவும் வராங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. அது கொஞ்சம் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் அது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக்கா. ப்ளீஸ் சொல்லுங்களேன். மேம் இல்லை ப்ளீஸ்லாம் வேணாம், ப்ளீஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நடந்தாலாம் சொல்கிறான். இப்படி சொன்னாங்களா? எஸ் மேம். அவங்க அப்படி சொன்னது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அது எந்த ஹஸ்பண்ட்க்கு இருந்தாலும் பிடிக்காதுல்ல. டென்ஷனாக அடிச்சிட்டான். ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன். அது இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கள். இதை நாளைக்கு நீங்கள் பிரின்ஸிபல்கிட்ட சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகிறீங்க? அவன் பிரின்ஸிபல்கிட்ட போய் என் ஒய்ஃபை பற்றி இந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டான். அந்த இடத்துல நாங்கள் தான் இருந்தோங்கிறதுனால எங்ககிட்டே யாரையும் அதை மட்டும் சொல்லவே கூடாது. எங்களுக்குள்ளே சண்டை, நாங்கள் சண்டை கட்டிட்டோம் அவ்வளோதான் சொல்லணும். ஏன் ஒய்ஃபை பற்றி எழுதிங்கன்னா டென்ஷன் ஆயிருவேன்னு எங்கள்கிட்டே சொல்லி வச்சுருக்கான். ப்ளீஸ் நீங்கள் சொல்லாதீங்க. ஓகே ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. காலையில் நீங்கள் அவங்க 2 பேத்துக்கு சமைச்சு குடிச்சிட்டு வீட்டில் தான் இருக்கீங்க. டே வந்து உங்களை பார்த்துட்டு இன்னும் நீ போலையா? அத்தை மாமா வந்தாங்களா? அதான் சரின்னு இருக்கேன். சரி சரி நீ கிளம்பு. அடிச்சுட்டு நீங்களும் கிளம்பிட்டீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அவன் கூட வரமாட்டானாடி? இல்லை அவர் லேட்டாக தான் வருவார். சரிடி சரி போ. சரி போயிட்டான்ட்டா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேவை பார்த்துட்டு என்னடா பிரச்சனை, ஏன்டா அடித்த? டே வந்து சைலண்டாக்கான். டே சொல்லுன்னு சொன்னேன். இல்லைம்மா அது வயனுக்கும் தெரிலங்கிறா. என்ன பிரச்சனை, எதுக்கு அடித்த? நல்லா தானடா அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ என்னடா கேடு உனக்கு? திருப்பி அந்த ரவுடிஸ்தை கையில் எடுக்கிற பழக்கம் எத்தனை தடவை சொல்லி யாரும் அடிக்கக்கூடாதுன்னு. டே நான் இதெல்லாம் நல்லாவே இல்லை. டே வந்து சைலண்ட்டாக இருக்கான். அவங்க அம்மா பிடிச்சி டேவை திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன தான் பழக்கம் இதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி டே வந்து வயனுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே காலேஜில் தான் படிச்சிருப்பான். அப்போ நிறைய சண்டை கட்டியிருப்பான். அவ்வளோ சண்டை வந்திருக்கும். டே பேரண்ட்ஸ் அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க இப்போயும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையாக நினச்சி டேவை திட்டிகிட்டு இருக்காங்க. பொதுவாக கேம் விளையாடுறப்ப ஃபைட் ஆயிரும்ல. ஸோ அந்த ஃபைட்காக தான் வந்திருப்பாங்க. இப்போ கூட அவங்க ஈவன் அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. டேட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. டே வந்து சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் வந்து உங்கள் பேக்கில் ஒரு நோட்டை மறந்துருப்பீங்க. ஐயோ இதை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக வீட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணா. உங்கள் அத்தை டேவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. உங்கள் மாமா சைலண்ட்டாக உட்காந்துருக்கு. அத்தை நீங்கள் இப்போ எதுக்கு ஏன் புருஷனை திட்டிகிட்டு இருக்கீங்க? டே உங்களை பார்த்துட்டு ஏன்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். உங்கள் அத்தை விஷயம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா டக்குன்னு வந்துட்டு இப்போ நீங்கள் கேட்டது எப்படின்னா அவங்க மகன் அப்படிங்கிற அந்த உரிமையே இல்லாத மாதிரி இப்போ உங்கள் புருஷங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சொல்லுங்க அத்தை. இல்லைம்மா நேற்று என்ன நடந்துச்சுன்னு அதை நீங்கள் பொறுமையாக கேட்கணும். என்னடா நடந்துச்சுன்னு இப்படி தான் கேட்பாங்களா? இருந்தாலும் அவர் என் புருஷன் சரியா உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் ஆகாமல் காலேஜ் படிக்கிறது தான் ஒன்றும் கிடையாது. உங்கள் மாமனார் சைலண்ட்டாக பார்க்குறாரு. உங்கள் அத்தை விஷயம் இல்லைம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டே வந்து மாமா ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு என்னடி எதுக்கு வந்த? நோட்டை மறந்துட்டேன். சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ரூமுக்கு போகிறான். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு பிரச்சனை ஒன்றும் உங்கள் பையன் மேலே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. அங்கேயும் போய்ட்டு நீங்கள் டே தான் தப்பு நினச்சிட்டு நீங்களா டேவை திட்டிடாதீங்க. அப்போ தான் டென்ஷன் ஆயிடுவேன். உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. டே வந்து ஃபைன் நீங்கள் வந்து அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டீங்க. டேக்கு வந்து விஷயம் ஷாக்கு. இவளுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவனே கெஸ் பண்ணிட்டா. சரி பசங்க அட்டாச் கேட்டுருப்பாங்கன்னு சொல்லி. வயன் அத்தை யாராக இருந்துட்டு பொண்டாட்டி எப்படி சொன்னால் அடிக்க தான் செய்வாங்க. என் புருஷன் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை சரியா? என் புருஷனை திட்டாதீங்க. அங்கேயே வந்துட்டு தயவுசெய்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் அங்கிட்ட தான் பேசி தொலையாதீங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என் கண்ணு முன்னாடி நிற்ப என் புருஷனை திட்டாதீங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை வாங்கிட்டு போயிட்டுங்க. அவங்க மாமனார் உங்கள் அத்தையை பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் கல்யாணம் நான் பையில திட்டக்கூடாது. நான் ஃபஸ்ட்டே அதை சொன்னேன் நீ கேட்கல. இப்போ என் முன்னாடி வந்து சொல்லிச்சா இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயம் இது பண்ணிட்டு. ஆனால் எனக்கு சந்தோஷம் தான். டக்குன்னு உங்கள் அம்மா பார்க்கலாம். இப்போ என்ன எங்கள் அம்மா சந்தோஷத்தை கண்டிச்சுங்கிற மாதிரி. புருஷனை திட்டினோடனே டக்குன்னு சண்டைக்கு வரால. இது எனக்கு ஓகே தான். இது கூட எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் மாடி? பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து சரி அவங்க பையன் தானே திட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தானா அங்கே வந்து எனக்கு ஷாக்காக இருக்கும். சரி என்ன வந்துட்டும் பையனை எதுவுமே சொல்லாமல் போகிறாளே பையனை தானே திட்டுறோன்னு. ஆனால் இப்போ என் புருஷன் திட்டாதீங்கன்ட்டு போகிறாள. எனக்கு இது ஹாப்பி தான். சாரிடா அம்மாவுக்கு தெரியாது. மாமாம்மா பரவாயில்லம்மா நல்லா வளர்த்துருக்கேன்டா. டக்குன்னு அவங்க அம்மா நிமிர்ந்து பார்க்குறான். பொண்டாட்டி ஒன்று சொன்னேன்னு அப்பிட்டு சண்டைக்கு போயிருக்கேன். நல்லா வளர்த்துருக்கேன்னு தெரியுது. அவள் கூட எப்போவுமே இருக்கணும் சரியா? அவளை நல்லா பார்த்துக்கோ. பார்க்க தான் உன்னை விட வயசில் பெரிய பிள்ளை. பட் மனசளவில் உன்னை விட சின்ன பிள்ளை தான். சிரிச்சிட்டே தெரியும் தெரியுமா? கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை விட சின்ன பிள்ளை தான். நல்லா பார்த்துக்கூடா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்போ ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கூட ஷாக் ஆனாங்க.
அவ்வளோ ஃபஸ்ட்டு ஷாக் ஆனா. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னான். அவங்க அம்மா கேட்டாங்க, "இருந்தா இருந்தாலும் காலேஜ் படிக்கிற பையன்டி, கல்யாணம் பண்ணிட்டா எப்படி வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்." அவள் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னா? "இப்போ படிச்சுட்டு இருக்கான். படித்து முடிச்சுட்டு என் புருஷன் என்னை நல்லா பார்த்துப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொன்னா தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன், அவரை நல்லா பார்த்துக்கோன்னு. உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளும் ஒரு பொண்ணு. எல்லோரும் டக்கு டக்குன்னு ஒரு பையனெல்லாம் நம்ப மாட்டாங்க. பார்த்து பழகி பேசி பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயமே வரும். ஆனால் உனக்கு அவள் அத்தை பொண்ணு தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து அப்பப்போ பார்த்துப்பீங்க ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனா. ஆனால் அந்த டைமில் கூட உன்னை நம்பியிருக்கால, அந்த நம்பிக்கையை நீ வந்து இது பண்ணியிருக்க. அதை எப்போவுமே பத்திரமா பார்த்துக்கோ. அசட்டு டே வந்து ஹெட்டை ஷேக் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து காலேஜ்க்கு வந்திருப்பாங்க. இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேவை தான் குறை சொல்கிறாங்க. உங்கள் அத்தைக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். உங்கள் அத்தை வந்து பட் அந்த நடந்த விஷயத்தில் சொல்லாமல், ஆனால் இவங்க வந்து ஒரு பொண்ணு தப்பாக பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பசங்க வந்து இல்லை 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 சமாளிக்க பார்க்குறாங்க. டே ஒரு முறை தான் அப்படியே சைலண்ட் ஆகிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனுங்க மேலே தப்பு அப்படிங்கிறதாகவும் அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. டேவுக்கு வந்து ஒன்றுமே சொல்லலை. இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் பாய்ஸ்லாம் வந்து என்னடா சொன்னாங்கன்னு சொல்லும்போது இவனே சொல்கிறான், ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரி சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. ஸோ எல்லாம் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் டேவை பார்க்குறீங்க. உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். நீங்களும் ஒன்று பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு ஓகே தானே, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஹெட்டை ஷேக் பண்ணுறான். அத்தைங்க மாமா கிளம்பிட்டாங்களா? சொல்லிட்டு அவனே ஹெட்டை ஷேக் பண்ணுறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் எடுத்துறீங்க. ஸோ அன்றைக்கி நைட் வந்து 2 பேரும் ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. அப்போ தான் மேக்கவுட்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ 2 பேரும் ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. டே உங்களை பார்த்துட்டு அப்படி என்னடி உனக்கு என் மேலே நம்பிக்கை? ஃபஸ்ட்டு நீங்கள் டேவை பார்க்குறீங்க. கேட்டேன். எதுக்கு கேட்டேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நம்பினியாமா? எங்கள் அம்மா சொன்னாங்க. அத்தை சொன்னாங்களா? அப்படி இப்படி தாலி கூட கட்டாதப்ப, அதுவும் அத்தை பையன்தான். பட் நீ நானும் ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக மீட் பண்ணுவோம், கோவில் திருவிழாலாம் மீட் பண்ணுவோம், அவ்வளோதான் மீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் எப்படி உனக்கு என் மேலே நம்பிக்கை வந்துச்சு? உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு டைம்? அடுத்த டே வந்து உங்களை பார்க்குறான். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். சுட்டே உங்களை பார்க்குறான். ஸோ அந்த டைம் நீங்கள் திருவிழாவுக்கு போனப்போ பசங்க வந்து உங்களை வம்பிழுத்துட்டு உங்கள் தாவணி பிடிச்சி இழுத்துருப்பாங்க. நீங்கள் அழுதுகிட்டே அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுவீங்க. பட்டே அதுங்காட்டி வந்து அவங்க கையிலேருந்து தாவணி எடுத்துகிட்ருப்பான். அவனுங்க தாவணி உருவ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுங்காட்டி டே வந்திருப்பான். அவனுங்களாம் போட்டு அந்த அடி அடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த செகண்ட் அந்த தாவணி உருவறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ஷர்ட்டை கழட்டி அவன் கையில் கொடுத்துருப்பான். இதை போட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் தாவணி அவன் கையிலேருந்து உருவி விட்டு அவங்களை அடி அடி நடிச்சிருப்பான். நீங்கள் அந்த ஷர்ட்டை போட்டு அழுதுகிட்டே நின்றுப்பீங்க. உங்களை மறைமுகமாக ஒரு சைடு கூப்பிட்டு வந்துட்டு தாவணி சரி பண்ணிக்கோ, வீட்டில் போய் என்னான்னு கேட்பாங்க. ஆமாம் தாவணி சரி பண்ணுமா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நின்றுப்பான். நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பிட்டு போய் ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை சரியா, எதுனாலும் நீ ஃபஸ்ட்டு தனியாக போகாத, மாமா கூப்பிடு, மாமா வரேன். நீங்கள் எப்படியும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் அவங்களோட சின்ன பையன் தானே. ஆனால் நீங்கள் உன்னை மாமான்னு தான் கூப்பிடுவீங்க. பார்க்க கொஞ்சம் பெரிய பையனாட்டம் தான் இருப்பான் உங்களை விட. நீங்கள் அதனால் வந்துட்டு எப்போவுமே உன்னை மாமா மாமான்னு கூப்பிடுவீங்களா? நீங்கள் தேம்பி ஆரம்பிச்சிங்க சமாதானப்பட்டு. தப்பு உன் மேலே இல்லடி, நீ ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அவ்வளோ அழகாக சமாதானம் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி டைம் வரும்போது நீங்கள் அவனை பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்த மாதிரி அவன் சுத்தமாக காட்டிக்கவே இல்லை. அவன் படி கேஷுவலாக இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இந்த டைம் திருவிழாவுக்கு போயிருப்பீங்க. அந்த டைம் என்ன இருக்குன்னா, உங்கள் பாட்டியை வந்து கூட்டத்தில் தெரியாமல் யாரோ தள்ளி விட்டுருப்பாங்க. தள்ளி விட்டதில் உங்கள் பாட்டி தலையில் அடிபட்டிருக்கும். அதில் அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. பிபிலாம் செம்மையாக ட்ராப் அவுட் ஆகிருக்கு. எல்லாம் அவங்களாம் இறந்துட மாட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாலும் அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் பேத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் இது வரைக்கும் எந்த பேத்தி பெண்ணும் கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கவே இல்லை. என் பேத்தி கல்யாணத்தை வச்சு நான் பார்த்துறேன். அதுக்கப்புறம் நான் செத்து போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவ்வளோ சம்மந்தம் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க இதாகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் சடனாக கல்யாணம் பண்ணினா மாப்பிள்ளைக்கு இங்கே போகிறது. அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டேவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்கள் பாட்டியே கேட்டிருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஷாக்காக இருப்பீங்கன்னா, டே வந்து உங்களை விட சின்ன பையன் இல்லை. டேக்கே அது ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் டேவோட பெரிய பொண்ணு இல்லை, அதனால் அவனே ஷாக்காக இருப்பான். ஸோ அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நான் வந்து அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பட் இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மாவும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக உங்கள் அம்மாட்ட பேசலான்னு சொல்லி வரும்போது இவங்க கரெக்டாக அவங்க போய் தனி ரூமில் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த வார்த்தையை சொன்னோன்னே அவங்க அம்மா வந்து உங்கள் அம்மா கிட்ட பேச வரும்போது உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு தனி ரூம் கூப்பிட்டு போய் இன்னொரு ரூமில் நிற்கிறாங்க. அது அம்மா அப்படிச்சிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. வயசில் சின்ன பையன் தாண்டி, ஆனால் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தோணுது. ஆனாலும் எனக்கு பயமாகவும் இருக்குது. உனக்கு ஓகேன்னு சொன்னால் ஓகே சரியா, இல்லைன்னு சொன்னால் நம்ம இல்லைன்னு சொல்லிடலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்னொரு 4-5 மாதத்துல உனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் சரியா. அம்மா போய் பாண்டிட்டு பேசுகிறேன், உனக்கு ஓகேவா இல்லைன்னு மட்டும் சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லு. உங்கள் அம்மா அந்த இல்லைனா இல்லைன்னு சொல்லி திருப்பி சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. டேவோட அம்மா வந்து வெளியே நின்று இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு புரியுது, சரி உங்கள் அம்மா வந்து ஏஜ் கம்மி, எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னு. அவங்க ஓகேன்னு சொல்லி நிற்கும்போது எனக்கு ஓகேம்மா. உங்கள் அம்மா டக்குன்னு ஷாக் ஆகிருப்பாங்க. நீ எனக்கு ஓகேம்மா பையன், பட் உன்னை விட சின்ன பையன்டி,
நீ ப்ரொஃபஸர் ஜாபுக்கு ஓகே ஆயிருக்க. நீ இருக்கப்ப அவன் இப்போ தான் காலேஜ் படிக்கிறான். அதுவும் இப்போ தான் அவன் ஃபர்ஸ்ட் இயர். அவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேம்மா, எனக்கு ஓகே தான். பட் அம்மா, அவன் என்னை விட வயசில் சின்ன பையன்தான். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவன் என்னை நல்லா பார்த்துப்பான்னு. உங்கள் அம்மா நிமிஷம் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு உனக்கு தெரியாத ஒரு இன்சிடென்ட் எனக்கு தெரியும், பட் இதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்போ எனக்காக நீ என்னம்மா, எனக்கு அப்போ தோணுச்சு ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்னு. எனக்கு அவன் ஹஸ்பண்டாக இருப்ப ஓகே தான். இன்னும் 3 வருஷம் படிப்பான், அவ்வளோதானே. நான் ஒர்க் போகிறேன் 3 வருஷம், அவன் படிக்கட்டும், அதுக்கப்புறம் அவனும் வேலைக்கு போட்டோம், அவ்வளோதான். 2 பேர் நார்மல் லைஃப்க்கு வந்துடுவோம். ஏன்னா அவன் படிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்துட்டு நார்மலாக டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதானே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவன் நல்லா பார்த்துப்பாம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்றப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே 2 நாளே உங்கள் 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நேராக டேவோட வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. திருவிழா முடிஞ்சு வரும்போதே உங்கள் அம்மா அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸு நகை அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டே வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் டேவோட அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈவன் காலேஜ் வந்து அங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் உங்கள் காலேஜ் வந்து அது வேறு சைடு. ஃபர்ஸ்ட் வந்து டே வீட்டிலேருந்து போகிறது டேவோட காலேஜ் பக்கம், அந்த காலேஜ் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்கு ஒர்க் கிடச்சது வேறு காலேஜா, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டே கிடச்சா என்ன சொல்லியிருப்பானா, இல்லை அவளுக்கு வந்து ஒர்க் அங்கே தானே இருக்குது, அவள் கூட நான் போகிறேன் அப்படின்ட்டுருப்பான். அவங்க அம்மாவே ஷாக்காக இருப்பாங்க. இல்லைடா, அவளை வேணால் வீட்டிலே இருக்க சொல்லலாம், நீ காலேஜ் முடிக்கிறவங்க அவள் வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போய் நீ அவள் எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்துக்கோ, அது வரைக்கும் அப்போ நான் பார்த்துக்குறோம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. டே வந்து இல்லை வேண்டாம், அவள் வந்துட்டு அவள் வேலை செய்யணுங்கிறது அவளோட ட்ரீம், அவள் அதுக்காக தானே கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா, நான் வந்து அவளை அங்கே கூப்பிட்டு போய்க்கிறேன், அவள் அங்கே வேலைக்கு போட்டு நான் போய் படிச்சுக்கிறேன். அது ஏன் பொண்டாட்டி எக்ஸ்பென்ஸில் புருஷன் வரக்கூடாதான்? புருஷன் சம்பாரிச்சா மட்டும் தான் பொண்டாட்டி அதெல்லாம் செலவு பண்ணணுமா? ஏன் பொண்டாட்டி சம்பாரிச்சு புருஷன் செலவு பண்ணால் காசு செலவாகாதா அப்படின்னு கேட்டிருப்பான். அவங்க அம்மா எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. என் பொண்டாட்டி என்னை பார்த்துப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லி இப்போ நீங்கள் 2 பேர் வந்து வாடகை வீட்டில் இருக்க, அந்த வாடகை நீங்கள் தான் கட்டுவீங்க, தேவையான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்ப்பீங்க. பட் டே வந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்டுப்பான், நான் வேணா பார்ட் டைம் ஜாப் பண்ணுவேன். நீங்கள் டேக்கிட்ட அவன்கிட்ட அதே வார்த்தை அவன்கிட்ட கேட்டுருப்பீங்க. அவனுக்கு அதை நீங்கள் கேட்டதே கிடையாது, அவன் சொன்னப்போ நீங்கள் கவனிக்கல, கேட்டதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் அவங்ககிட்ட நார்மலாகவே தான் கேட்டுருப்பீங்க. ஏன் பொண்டாட்டி சம்பாரிச்சா புருஷன் வாழக்கூடாதா? புருஷன் சம்பாதிக்கிறதுல மட்டும் பொண்டாட்டிக்கு உரிமை இருக்குன்றீங்க, அப்போ பொண்டாட்டி சம்பாரிச்சா புருஷனுக்கு உரிமை இல்லையா? என்ன இதெல்லாம்? டேவங்களை பார்த்துட்டு நீ என்ன பார்த்துக்கடி. நீங்கள் டக்குன்னு டேவி சொன்னதுக்கே டக்குன்னு சிரிச்சிருப்பீங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சொல்லிப்போம், நீ என்னை பார்த்துக்கடின்னு. நீ டேவை பார்த்துட்டு நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டே விட்டுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டேக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறது உங்கள் பேரண்ட்ஸ் கட்டுருப்பாங்க. நீங்கள் வேண்டாம், நான் காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கிறேன், எனக்கு கட்ட தெரியுன்ட்ருப்பீங்க. டே வந்து ஓகே அவள் கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து இல்லைடா, அது நாங்கள் பார்த்துக்குறோம்மா, கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா, எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டுருப்பான். ஸோ அவன் தான் வந்துட்டு காலேஜ் ஃபீஸ் ஓகே நீயே கட்டிக்கோன்னு விட்டுருப்பான். காலேஜ் ஃபீஸ் நீங்கள் தான் கட்டுவீங்க, அவன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் தான் பண்ணுவீங்க. டேக் உண்மையை சொன்னால் அது ரொம்ப ஹாப்பி. அதாவது புருஷன் சம்பாரிச்சா எப்படி ஒரு பொண்டாட்டி வாழலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனோ, அந்த மாதிரி இதுவும் காமன் தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் எடுத்துக்கிட்டான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் வாங்கி தரும்போது அவன் அவ்வளோ ஜாலியாகும், லிட்டரலி ஒரு குழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான். நீங்கள் ஷாப்பிங் கூப்பிட்டு போயிட்டு இந்த ட்ரெஸ் வாங்குறியா, சரி இந்த ட்ரெஸ்ஸை சேர்த்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் சிரிச்சிட்டே உங்களை பார்ப்பான். 2 வாங்கி தெரியும் அப்படி சொல்லி கேட்பான். அப்புறம் அடுத்து செய்யணும், இன்னொரு சட்டை வாங்கி கொடுறி, எனக்கு ஆசையாக இருக்குடி, இதுவும் பிடிச்சிருக்குடி அப்படிமா. நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க, இன்னும் சந்தோஷமாயிருவான். அவனுக்கு வந்து உங்ககிட்ட கேட்டு கேட்டு வாங்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அது ரொம்ப ஹாப்பியாக செய்வீங்க. ஏன்னா நம்ம ஏர்ன் பண்ணி அதை நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து செய்யும்போது அவங்க ஹாப்பியாகிறாங்களுக்கு வந்து நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கல. அதெல்லாம் உங்கள் 2 பேர்த்துக்கு காமனாக வந்திருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஓகே அப்படிங்கிறத நீங்கள் 2 பேர் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் இதில் டேக்கிட்ட வந்து அந்த இன்சிடென்ட்லாம் சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நினச்சி பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் டேவை பார்த்துட்டு ஆனால் எனக்கு ரொம்ப லக்கி தெரியுமா, டே அப்படி வந்து உங்களை பார்க்குறான், என் லைஃப்பில் அன்றைக்கி கிடச்சது எனக்கு ரொம்ப லக்கி. அந்த செகண்ட் எங்கள் அம்மா அன்றைக்கி என்கிட்ட கேட்டாங்க, உன்னை விட சின்ன பையன் கல்யாணம் பண்ணால் செட் ஆகுமா அப்படி இப்படின்னு. அதில் கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் ஆகி நோன்னு சொல்லியிருந்தாலும் உண்மையாக லைஃப் இவ்வளோ ஹாப்பியாக வந்திருக்காது. நீ கிடைச்சனால மட்டும்தான் ஒவ்வொரு செகண்டும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிச்சுக்க. வேறு யாராச்சும் தான் என் பொண்டாட்டி பற்றி ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை சும்மா வாயில் போட்டுட்டு போயிடுவானுங்க. நீ ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஈவன் அங்கே கூட நீ என்னை பொண்டாட்டின்னு சொல்லலை. ஏன்னா நான் காலேஜ் சேர்ந்தப்போ சொன்னேன், என் பொண்டாட்டின்னு இங்கேயும் சொல்லிடாத, என்ன நம்ம காலேஜ் படிக்கிற வரைக்கும் இப்படியே இருந்துக்கலாம். அந்த வார்த்தையை அங்கே கூட காப்பாற்றினில. டே உங்களை பார்த்துட்டு எவ்வளோ கோவம் வந்தாலும் எனக்கு உன்னோட வார்த்தை ரொம்ப முக்கியம், அதை காப்பாற்றினேன், அவ்வளோதான். வீடா பிரஷா, நான் வீடி டீச்சரம்மா. ஐயோ என் தங்க அடிச்சுட்டு டே கண்டுபிடிச்சிக்கிட்டு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறோம். ஒவ்வொரு செகண்டும் நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கேன். அவங்க கூட நான் நிறைய சண்டை கட்டுவேன். நான் தான் உண்மையாக சொன்னால் மெச்சூரிட்டியே இல்லாமல் கற்றுவேன். உன்ட்ட எனக்கு கோவம் வந்துச்சுன்னா காட்டு கற்றுவேன். எனக்கு கூலாக அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் எப்படி பண்ணுவீல. எனக்கு நீ படிக்கலைன்னா கோவர ஃபஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா,
யாரும் வந்து என்கிட்ட சொல்லிடக்கூடாது. அவன் உனக்கு கல்யாணம் பண்ணனால தான் படிக்கல, ஃபர்ஸ்ட் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு அவனை இது படிக்க விடாமல் பண்ணிவிட்டேன்னு யாரும் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் பார்த்தேன், அவ்வளோ டாப்பராக இருந்துச்சு. இப்போ படிக்கலங்க, எனக்கு அதுதான் ஒரு பயம். எனக்கு கல்யாணம் பண்ணி சத்தியமாக அப்படி இல்லடி, யாராவது சொல்லிடுவாங்களோன்னு நினச்சேன். அதில் இருந்தால் நீ படி நீ படி நீ படி நீ படி அந்த வார்த்தையை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சாரி 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 சாரி, நான் அதை நினைக்கவே இல்லை. நான் ஃபுல்லாக கேமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன் தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் சத்தியமாக நல்லா படிப்பேன். இல்லை வேண்டாம், எனக்கு பிடிச்ச மாதிரி இரு. இப்போ நான் பொறுப்பாக இருப்பேன், என் பொண்டாட்டிக்கு ஏற்ற புருஷனாகவும் இருப்பேன், சேம் டைம் என் கேம் லைஃப்லையும் நல்லா பார்ப்பேன். அதை விட மாட்டில. அது என் மூத்த பொண்டாட்டிடி, நீங்கள் டேவை அடிச்சுட்டு டே அப்போ நாலு நீ 2வது பொண்டாட்டி பொறுக்கி நான் எனக்கு என்னை பார்த்து 2வது பொண்டாட்டி தெரியுதாடா. அந்த கேம் உனக்கு முன்னாடி என் லைஃப்பில் வந்ததுடி, அப்படியே பிடிச்சி கிள்ளினா போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்போ பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கீங்க. அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே ஒரு 1 வீக் போகுது. இன்றைக்கி வந்து டேவோட எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்றைக்கி நைட் டே உட்காந்து படிச்சுட்ருக்கேன். நீங்கள் டேக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. டே உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி வெளுத்துருவேன், மணி 11 ஆச்சுடி, நம்ம 1 ஹவர் முடிச்சா தாண்டி தூங்க முடியும். நீங்கள் டேவை பார்த்துட்டு டே நாளைக்கு எக்ஸாம் இருக்கணும் அப்படியே கொட்டினா உள்ளே போயிடுவோம் பார்த்துக்கா. சும்மா இப்போ பார்த்தேன் கையேறா ஃபஸ்ட்டு அப்படி திட்டுற, கையை எடுடானே அப்படி சொல்லி டக்குன்னு கையை எடுத்துறேன். என்ன அப்படியே மூஞ்ச காட்டி குத்துறானா. ப்ளீஸ் டி டே நோ ப்ளீஸ் நோ டி ப்ளீஸை மாற்றாது லவ்யூடி மாமா விடு மாமா பொண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மேலே விழுந்துட்டான். டே படிடா படிடா அப்படின்றீங்க. படிக்க தாண்டி போகிறேன் உன்னோட புத்தகத்தை மாமா பொறுக்கி பொண்ணுடி வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிப்பான். ஸோ அப்படியே அவங்க எக்ஸாம் டேஸ்லாம் அப்படி தான் போகுது. என்ன பண்ணாலும் சரி நைட் எனக்கு வேணும் அப்போ தான் நான் படிப்பேன்னு போராட்டம்லாம் பண்ணுவான். நீங்களே ஐயோ இவனை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 2 பேர் ஊருக்கு போகிறீங்க, டேக்கு போக மனசே இல்லை. வேணாண்டி மாமா, நான் எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடா, நான் இங்கேயே தாங்கிட்டேண்ணா ப்ளீஸ், நான் எங்கள் அம்மா பார்க்க போகலாமே. அங்கே போனால் நீ உங்கள் அம்மா கூடயே இருப்பேன், அங்கே எப்படி நம்ம ஹாப்பியாக இருக்குது. அது இல்லாமல் உங்கள் வீடு சவுண்ட் ப்ரூஃப் கூட கிடையாது, கீழே சத்தம்லாம் கேட்குடி. ஃபர்ஸ்ட் அன்றைக்கி நம்ம ரிலேஷன்ஷிப்லேருந்து கீழே வரும்போது எல்லோரும் ஒன்று பார்த்து சிரித்தாங்க. அப்புறம் எல்லோரும் உன்ட்ட கேட்டாங்களா இல்லையா, நேற்று நைட்டு எப்படி நல்லா கட்டெல்லாம் நல்லா சவுண்ட் கொடுத்துச்சு அப்படிலாம் கேட்டாங்களா. வேணாண்டி அதனால் நீ டேப் பார்த்துட்டு அதை நீ அப்போ யோசிச்சுட்டு இருக்கணும். கொஞ்சம் கூட இதே கிடையாது, அப்படியே கொஞ்சம் மட்டும் கம்மலை பூந்த மாதிரி பூந்துவிட்டு வந்துட்டான். என்ன பேசுகிற எடுத்துகிட்டே சிரிக்கிற, என்ன சிரிக்கிற இப்போடி எனக்கு வைக்க வருது வரும் உனக்கு எப்படி சவுண்ட் கிடிச்சு தெரியுமோ. எல்லாம் எனக்கு கீழே அசிங்கமாக பார்த்தாங்கட்டே இவங்களை பார்த்துட்டு. அசிங்கமாலாம் ஒன்றும் பார்க்கல சரியா, அவங்களாம் அசிங்கமாக பண்ணனால தான் பிறந்தாங்க. ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டே தலையிலே அடிக்கிறீங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கலாம் வரீங்க, சிரிச்சுக்க மூஞ்சி மோரக்கட்டை பேர் வந்து தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துறேன்ட்டிங்க. உங்கள் அம்மா வீட்டுக்கிட்டே வரவே மாட்டான், ஏன்னா அங்கே வந்து சவுண்ட் செம்மையாக கேட்கும். அவனால் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க அத்தையை பார்க்க முடியாது, அவனுக்கே கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், அதனால வந்து வரமாட்டான். ஐயோ அப்படிமா நீங்கள் வாடான்னு சொல்லி இழுத்துட்டு வந்துடுவீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எனக்கு காஃபி போடவா, சரிம்மா அப்படியே உங்களுக்கு பாலாத்திட்டு வருவான். பொண்ணு தான் பால் கொடுப்போம், அதுதான் நல்லாயிருக்கும், நீங்கள் கொடுக்குற பால் நல்லாவே இருக்குது, டம்ளரில் ஊற்றி கொடுப்பீங்க, நல்லா தண்ணியை ஊற்றி கேவலமாக இருக்கும், மண்டட்டி கொடுப்பா பாருங்க ஒரு பால் அப்படின்னு சொல்லிட்டு முன்னு முழுத்துட்ருக்கான். நீட்டே மண்டியில் ஒரு அடி இப்படி வண்டி அடிக்கிறேன். சும்மா லூசு பயிலே பால் வேணும் மணிக்கிட்ட பால் வேணும் மட்டும் சொல்கிறான். ஆனால் அதான் சொல்கிறேன் எனக்கு வேணும் மாமா அவருக்கு பாலே ஏற்றுட்டு வாமா சொல்லிட்டே வந்து இது பண்ணுறோம். முவரே எப்படி பொட்டினோம் பாடி எப்படி சொல்லிட்டு கூட உட்காந்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 days நீங்கள் அங்கேயே தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. டே வந்து சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, உட்காந்து லேப்டாப்பில் படம் பார்த்துட்ருக்கான். தேங்க அந்த சட்னி மட்டும் எடுத்துக்கூட அடிச்சுட்டு சட்னி வந்து எடுத்து வந்து தட்டில் ஊற்றுறான். அப்படின்னு தண்ணி மட்டும் கொண்டு போய் அது அங்கே இருக்கடி இப்போ எடுத்துகிட்டு வாடா போடி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவங்க காலில் லைட் அடிக்கிறான். போடா அப்படின்னு சொல்லி லைட்டாக உதச்சிருப்பீங்க. அடுத்த செகண்ட் நீங்கள் ஆடு கத்துறீங்க. டே வந்து என்ன எப்படி சொல்லிட்டு பார்க்குறான். அவங்க அம்மா வந்து காதை பிடிச்சி தருவோம். வாடா புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்ற டான் 8 பேர் உதச்சிட்டு அப்படியே காலை விட்டுச்சு அட்டுப்பில் வச்சுட்டேன் பார்த்துக்க. டேக்கு செம்ம சிரிப்பு. டே விழுந்து சிரிக்கிறான். ஆமாம் ஒழுங்கு அவனை மாமான்னு சொல்லி பாருங்க. மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. அவர் போய் மாமான்னு கூப்பிடாம என்னடி கூப்பிட்டுருக்கா, அப்படி மண்டை உடச்சிருவேன். ஐயோ மாமா விடுமா மாமான்னு சொல்லி மாமா தண்ணி மட்டும் கொண்டு வாமா. அப்புறம் ஏன்டி வேலை வாங்குறேன். மாமா நீ தண்ணி கூட கொண்டு வரணும் உட்காந்துக்கு. அம்மா காது விட்டுரு. உங்கள் அம்மா காதை விட்டுட்டு உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. டேவ் விழுந்து சிரிக்கிறான். ஏன்னா உங்கள் அம்மா அப்படி தான் டேவை வந்து மரியாதை கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்கன்னா நம்மளோட வயசு கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக தேவைன்னு கூப்பிடுறது. டே வாடா போடா அந்த இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக பேசுவீங்க. உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து அவனை மாமான்னு கூப்பிடல, உங்கள் அம்மா கொன்றும். நீங்கள் கொஞ்சம் மட்டும்தான் மாமானி கூப்பிடுவீங்க, மற்றபடி நீங்கள் அதிகபட்சம் மாமானி கூப்பிட மாட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட அவனுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து மாமானி கூப்பிடுவீங்க.
இப்போ ஏதாச்சும் அவன்கிட்ட பேசணும், அவன் கோவமாக இருக்கான், அவனுக்கு கொஞ்சணும் அப்படின்னா மட்டும்தான் உங்கள் வேர்ல்ட்லேருந்து மாமா அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரும். இப்போ உங்கள் அம்மா காதை பிடிச்ச திரும்ப மாமா மாமான்னு வருது, டேவே விழுந்து சிரிக்கிறான். டேக்கு தெரியும் நீங்கள் தேவைன்னா மட்டும் தான் மாமான்னு கூப்பிடுவீங்க. இப்போ உங்கள் அம்மா இதை பண்ண மாமான்னு கூப்பிடுறீங்க. டேவில் பார்த்துட்டு தண்ணி கொண்டு வரவாடி. ஏன் மாமா என்னை உசுரோட பொத்திக்க போக்குறீங்களா? வந்து சிரிக்கிறான். நீங்கள் பல்ல கடிச்சு சொல்லி உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறான். மாமா மாமந்தம்மா சொன்னேன். மாமா மாமந்தனமா சொன்னேன். ஆமாங்க மாமா சும்மா இருடா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களை திருப்பி மறைக்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சைலண்டாக உட்காந்துங்க. போய் சட்னி எடுத்துருவோம் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களே போய் சட்னி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வரீங்க. உங்கள் அம்மா சிரிக்கிறாங்க லைட்டாக. உங்கள் அம்மாவை பார்த்துட்டு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டு இந்த பன்றிக்கு நன்றி உனக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி ஆனால் எடுத்துகிட்டு நீங்கள் சைலண்டாக சாப்பிட்டுட்டீங்க. ரூமில் போய் கூட விழுந்து சிரிக்கிறான். இந்த பேர் நீ என்ன மாமான்னு மட்டும் தான் கூப்பிடணும், கொஞ்சம் மட்டும் தான் மாமான்னு கூப்பிட்றேன். பாரி உன்னை எத்தனை மாமான்னு கூப்பிட வைக்கிறேன். உன்னை கொண்டு வேண்டாம் அத்தை. மாமா மாமா நல்லா இருக்குடி, நல்லா இருக்கும் அப்படியே கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு சொல்ல அத்தை. சரி நான் மாமனே கூப்பிட்றேன்டா. கொத்தாதுரா ஒத்தன்னு ஏன்டா கொத்துற? நீ என்ன மாமனை கூப்பிட்டா நான் அத்தனை கட்ட மாட்டேன். சரி ஃபைன் காம் டவுன். யானைக்கு ஒரு காலம் வந்து பூனைக்கு ஒரு காலம். என் பூனை நீ பொத்து அத்தை. சரி மாமா நீங்கள் வாயை உங்கள் திருவாயை முடுறீங்களா மாமா? அத்தை இப்போ எதுக்குடா தவிர நீ வாயை முடிச்சு விட்றீங்களா? அது சொல்கிறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கம்பெனி போய் வீட்டில் படுத்துறீங்கிட்டே விழுந்து சிரிக்கிறான். சும்மா அத்தைங்கிறான். உங்களுக்கு நம்ம விட்டு தொலைச்சிடா ஏடா அத்தை கோவிலே இருக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ 1 வீக் உங்கள் அம்மா வீட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருக்குது. லிட்ரலி செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உடனே அத்தன் கத்திடும். உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் அம்மா 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 நான் 1000 தடவை கத்தினாலும் காது கேட்காது. அத்தன் கூப்பிட்டா போதும் என்னம்மா பிள்ளை அப்படின்ட்டு வந்துடுவாங்க. நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னு சொல்லிட்டானா போதும் உங்கள் அம்மாவுக்கு காதை பிடிச்சி திருவுவாங்க. உங்கள் டிக்கில் 2 அடிவில் விட்டு பார்த்து விழுந்து சிரிப்பான். உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவம் வரும். உங்களுக்கு பார்க்க வந்து வாடா வீட்டுக்கு வாடா மாவனே வாழை ஓட்ட நறுக்கிறனா இல்லையா பாரு அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே உங்கள் டேஸ் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டேக் வந்து செமஸ்டரும் வந்திருக்கும். ஸோ செமஸ்டர் நல்லா எழுதி முடிச்சிருப்பான். ஸோ காலேஜும் முடிச்சிருப்பான். இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. வந்து உங்களை பார்த்துட்டு காலேஜுக்கு போக வேணாண்டி. சரி நான் நீ சொல்கிறத கேட்குறேன். என்னடி சொன்ன நீ கேட்டுட்டேன். என்ன பண்ணுறது, என் வயத்தில் வேறு குட்டி பாப்பா இருக்குது. ஃபைன் வந்து இப்போ வந்து கரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்துருக்கான். அவன் வந்து யதார்த்தமாக தான் சொல்லியிருப்பான் அவனுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியாது. ஃபைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? ஆமாம் என் புருஷனோட குட்டி தான் என் வயிற்றுக்குள்ள குட்டியாக இருக்குது. நிஜமா வழி நிஜமாடா? கொஞ்சம் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியாது. அவன் கண்ணில் தண்ணி வருது. நீங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. டக்குன்னு வந்து உங்களை டைட்டாக ஒர்க் பண்ணியிருப்பான். அவனுக்கு கண்ணில் தண்ணியாக வந்துச்சு. நீங்கள் மாமா ஒன்றும் இல்லைடா. நிஜமா வழி சத்தியமாடா நீ அப்பா ஆகிட்ட. தேங்க்ஸ் டி. எதுக்கு தேங்க்ஸ்? என் அப்பா இருக்கிறதுக்கு கண்டிப்பாக என் லைஃப்பில் நீ இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்னை அழகாக பார்த்துக்கிட்டேன். இப்போ எனக்கு நான் அழகாக ஒரு உறவும் கொடுக்குறேன். எவ்வளோடி பண்ணுவேன் எனக்காக? என்னைக்கு எவ்வளோனா பண்ணுவேன் என் புருஷனுக்காக. லவ்யூடா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறட்டே வந்து உங்கள் ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருப்பான். அவன் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி போக ஸ்டார்ட் பண்ணிப்பான். அவன் ஒர்க்கும் நல்லா போகுது. இந்த சைடு உங்களை ப்ரெக்னன்சி கேரிங்ஸும் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. உங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் உங்களை 7ஆம் மாதமும் விட்டுருப்பான். 7ஆம் மாதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே கூட்டிகிட்டு வந்துட்டான். என்னால் அவனை விட்டு இருக்க முடியலன்னு. நீங்களும் ஓகேன்ட்டு வந்துட்டீங்க. ஸோ அப்படியே தான் உங்கள் டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போகுது. உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துப்போம். உங்களுக்கே சம்டைம்ஸ் தோணும் எப்படி உன்னால் இவ்வளோ அழகாக பார்த்துக்க முடியுதுன்னு. அவ்வளோ க்யூட்டாக அவங்கள ஒவ்வொரு செகண்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி தான் சத்தியமாக எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்காது. எங்கள் அம்மா சொன்னதை கேட்காம மட்டும் எனக்கு நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பப்போ ஃபீல் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் டேஸும் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி வந்து உண்மையாக சொன்னால் ஸ்கெட்சே பண்ணல. சடனாக எனக்கு இப்படி ஒரு ஸ்டோரி தோணுச்சு. தம்ப்நெயில் ரெடி பண்ணேன். கடகடன்னு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ தம்ப்நெயில்ஸ் பேக்கப்பில் வச்சுருந்தோம். ஒன்று கூட எடுக்கலை. சடனாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக வரும். ஓகேவா? ஸோ டெய்லி வீடியோ வேணும்னா உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு டெய்லி வேணும். நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் நான் டெய்லி வீடியோ போடுவேன். எல்லாம் போட மாட்டேனே ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் போட மாட்டேன். டாட்டா பாபா லவ் யூ. டெலிகிராம் சேனல் லிங்க், இன்ஸ்டா சேனல் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணனா மறக்காமல் படிக்கோங்க. அப்புறம் வந்து நான் டெலிகிராம் சேனல் லிங்க் ஒன்று வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன். அதாவது நேற்று பாய்ஸ் பண்ணாங்களே கான்செப்ட், அதோட லிங்க் வந்து அந்த இதில் இருக்குது. அந்த டெலிகிராமில் அது வந்து என் சேனல் கிடையாது. இன்னொருத்தவங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் வந்து அதில் தான் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு அதை எப்படி பார்க்குறது அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்களே. ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை அது உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் அப்டேட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகேவா?
ஸோ எல்லோரும் கான்செர்ட் பார்க்குறவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே டாட்டா பாய். லவ் யூ.